Counting number 1. Counting number 2. Counting number 3. Slowly open your eyes. Mind இங்க கரெக்டா இருக்கா எல்லாருக்கும்? என்கிட்ட இருக்க கவனம். சரி, இப்ப நம்ம 2 ஆசனம் பார்த்திருக்கோம் இல்லையா? போன வாரம் நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டேன். அந்த ஆசனங்கள் யார் செய்யணும், யார் செய்யக்கூடாது, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய விளக்கம் சொல்லியாச்சு. மூணாவதா வரக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்றோம். என்ன பேரு? பவன முக்தாசனம். இந்த பவன முக்தாசனம் அப்படின்னு சொன்னா என்ன? அதுலயே பொருள் இருக்கு. பவன அப்படின்னு சொன்னா காற்று அப்படின்னு அர்த்தம். பவனன்னா காற்று. இது நம்ம அந்த பவன முக்தாசனங்கிறத பிரிச்சு எழுதும்போது எப்படி எழுதுவாங்க? நீங்க தமிழ் படிக்கும்போது எழுதும்போது பிரித்து எழுதுக அப்படின்னு வரும்போது, இப்ப பவன முக்தாசனம் பிரித்து எழுதுனா எப்படி பிரித்து எழுதுங்க? அது யாராவது ஒருத்தர சத்தமா சொல்லுங்க. அது எப்படி சொல்லுவாங்க? பவன முக்தாசனங்கிறத பிரித்து எழுதுனா எப்படி எழுதணும்? பவனம் கூட்டல் பவனம் கூட்டல் முக்தாசனமா? முக்தா பிளஸ் ஆசனமா? நீ சொல்லுமா? பவன கூட்டல் முத்து கூட்டல் ஆசனம். சரி, அப்படி பிரிக்கிறாங்க. இப்ப கவனிங்க, பவன அப்படின்னா காற்று, ஆசனம்னா பயிற்சி. பவன காற்று, ஆசனம்னா பயிற்சி. இப்ப முக்தி அப்படின்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? முக்தி அப்படின்னா என்ன? இறைவனை அடைவது, அது பேர் முக்தி அப்படின்னு பேரு. சரி, ரைட், வெரி குட். அடுத்தது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஒரு 4-5 கமெண்ட்ஸ் வரட்டும். முக்தினா என்ன? நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா? முக்தினான்னு ஒரு கேள்விப்பட்டீங்களா? இந்த வார்த்தையா முக்தினா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ என்னன்னு நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. முக்தினா என்ன தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பாவோட விட பரவாயில்ல. அடைவது, எதை அடைவது? நோக்கத்தை அடைவதா? இல்ல, முக்தினா நோக்கத்தை அடைவதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் எதுவா இருக்கணும்? எனக்கு வந்து இப்ப என்னோட நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய யோகா சென்டர் கட்டி இலவசமா யோகா சென்டர்னு ஆசை இருக்கு. பெரிய யோகா சென்டர் கட்டி இலவசமா சென்டர் எனக்கு ஆசை இருக்கு. என்னோட நோக்கம் இது என்னோட தனிப்பட்ட ஆசை. அது ஆசை. நோக்கம் இது நோக்கம் ஆசைன்னு வந்துடும். நான் கேட்கறது முக்தினா என்னன்னு கேக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, ஒரு நோக்கம் இருக்குமா இருக்காதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம். நீ நம்ம ஒரு நோக்கம் இருக்கு, எந்த வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நீ நல்லா படிக்கணும், ஒரு நோக்கம் இருக்கும். முக்தினா நோக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. நோக்கம் கிடையாது. முக்தி அப்படின்னா விடுவித்தல் அப்படின்னு பேரு. விடுவித்தல், அதாவது பிறவி எனும் துன்பக் கடலை விட்டு வெளியே வருது. இந்த பிறவிங்கிறது துன்பம், துன்ப கடல். விடுவித்தல் அப்படின்னு அர்த்தம். முக்தி, இந்த பெரியங்கிற துன்பத்திலிருந்து மீண்டு வர்றது, அது முக்தி அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன சொல்லலாம்? விடுவித்தல். முக்தினா விடுவித்தல். பல காலம் பல விளக்குகள் சொல்லுவாங்க. விடுவித்தல் சொல்லுவாங்க, இறைவனை அடைதல் சொல்லுவாங்க. விழிப்புணர்வு கூட ஒரு முக்தி தான். நான் விழிப்புணர்வு அடைஞ்சு சொன்னாலும் அது ஒரு முக்தி தான். இப்ப நீங்க வந்து இந்த கோர்ஸ் முடியும் போது எல்லாருமே ஜீவன் முக்தர்களா மாற போறீங்க. அப்படின்னா என்ன? விழிப்புணர்வு அடைய போறீங்க. சரியா? அப்ப முக்தினா விடுவித்தல், பவனனா காற்று, முக்தினா விடுவித்தல், ஆசனா பயிற்சி. அப்போ அப்படியே பொருத்தி பாருங்க. காற்றை விடுவித்தல் பயிற்சி, பொருள் புரியுது? அப்ப காற்றை விடுவித்தல் பயிற்சினா கேள்வி வருது, எந்த காற்றை விடுவித்தல் அப்படின்னு கேள்வி வருது. எந்த காற்று அப்படின்னு வந்து கேள்வி வரும்போது, நீங்க காற்று அப்படின்னு எடுத்துக்கும் போது சயின்ஸா நீங்க படிச்சிருப்பீங்க. நல்லா கவனி. கால மணிக்கு உட்காந்து என்னதான் பார்க்கணும், எங்கேயோ பார்த்துன்னு என்னவோ பண்ணுகிறேன், என்ன பார்க்கணும், என் கண்ணு தான் பார்க்கணும், நான் வார்த்தை என்ன பேசணும் அதை நோக்கி. சரியா?
உன் பிரச்சனை தெரியுமா என்ன கவனி, எங்கேயோ பார்த்து வேடி பார்த்து வாங்க கவனிக்கணும். காத்து அப்படின்னு சொல்லும் போது நீங்க சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க, காத்துனா என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கும்பலா கத்த வேண்டாம். காத்துனா என்ன? நீங்க சயின்ஸ்ல என்ன படிச்சிருக்கீங்க? ஆக்சிஜன், அப்புறம் காத்துல என்னெல்லாம் இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அப்புறம் ஹைட்ரஜனா நைட்ரஜனா? நைட்ரஜனா நைட்ரஜனா ஹைட்ரஜனா? கரெக்டா கிளியரா சொல்லுங்க. நைட்ரஜனா ஹைட்ரஜனா? நைட்ரஜன். சரி, அப்ப ஹைட்ரஜன்ங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஹைட்ரஜன் எங்க யூஸ் பண்ணுவாங்க? அணுகுண்டா? சரி, அப்ப நைட்ரஜன். ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, அப்புறம் கரிமல வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அப்புறம் நியான் குட்டி குட்டியா நிறைய விஷயம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க சயின்ஸ்ல படிக்கிற ஒரு விஷயம். இந்த சயின்ஸ் சித்தர்கள்லாம் தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் படிச்ச சயின்ஸ் சூட்சம அறிவியல், நீங்க படிக்கிற சயின்ஸ் ஸ்தூல அறிவியல். ரெண்டு வித்தியாசம், ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க கண்ணால பாக்குற அறிவியல் ஸ்தூல அறிவியல், ராக்கெட் சயின்ஸ். சித்தர்கள் படிச்சது, சித்தர்கள் புரிஞ்சுக்கிறது, சித்தர்கள் உணர்வு சூட்சம அறிவியல், பிரபஞ்ச ரகசியங்கள், சூட்சம அறிவியல். அப்ப ரெண்டு அறிவியல் இருக்கு. இந்த ராக்கெட் சயின்ஸ், இந்த விஞ்ஞான அறிவியல நீங்க கத்துன்னு இருக்கீங்கன்னா, இந்த விஞ்ஞான அறிவு அப்படிங்கிறது அந்த அறிவியல் எதுக்கு பயன்படும்னா ஒண்ணுக்கு மட்டும் பயன்படும். அது பணம் சம்பாதிக்க மட்டும்தான். அல்லது நீங்க அறிவார்த்த ரீதியா நீங்க பேசுறதுக்கு பயன்படலாம். இது மட்டும் பயன்படுத்த கண்டி வாழ்க்கைக்கு பயன்படாது. அப்ப அந்த சூட்சம அறிவியல புரிஞ்சவங்க, உணர்ந்தவங்க யாருன்னா ரிஷிகளும் மகான்கள், சித்தர்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க காத்து அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க? அந்த சூட்சும அறிவியல்ல என்ன சொல்றாங்கன்னா 10 விதமான காற்றுகள் தான் சொல்றாங்க. அது பேர் தச வாயுக்கள். எல்லாருமே கேக்குது இல்ல? தச வாயுக்கள்னு பேரு. அவங்க பெற்றாங்க பேரு, காத்துக்கு பேர் இருக்கிறாங்க. அபானன், சமானன், பிராணன், உதானன், வியானன், தனஞ்சயன், தேவதத்தன், கிரிதரன், நாதன், கூர்மன் அப்படின்னு 10 விதமான பேர் அவங்க வைக்கிறாங்க. அது பேர் தசவாயுக்கள் பேர். இந்த 10 விதமான காத்துக்களும் இந்த உடம்புக்குள்ள இருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். நல்லா ஆழமா கவனிச்சுக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யுது. உதாரணத்துக்கு கண் சீமிட்டுவது ஒரு காப்பு செய்யுது, கொட்டாவை விடுவது அது ஒரு காப்பு செய்யுது, சோம்பல் முடிப்பது அது ஒரு காப்பு செய்யுது, மல ஜலத்தை தள்ளுது பாருங்க வெளியில அது ஒரு காப்பு செய்யுது, கருமுட்டைய வெளியில தள்ளுது அது ஒரு காப்பு செய்யுது, விந்து அணுக்களை வெளியில தள்ளுது அது ஒரு காப்பு செய்யுது, குழந்தைய கர்ப்பத்திலிருந்து குடிச்சு வெளில தள்ளுது அது ஒரு காத்து வேலை செய்யுது, ஜீரணம் பண்ணுது அது ஒரு காத்து வேலை செய்யுது. இப்படி ஒவ்வொரு காத்து ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது. 10 விதமான வேலையை செஞ்சு. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துங்க. எது அப்படின்னு அந்த 10 காத்துக்கள்ல சும்மா ஒரு 2 காத்து மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீ இதெல்லாம் நம்ம அப்புறமா விளக்கமா பார்க்கலாம். ஸ்லைடு போட்டு வீடியோ போட்டு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 காத்து ரொம்ப முக்கியமானது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அபானன். இதை மறக்கவே கூடாது. 10 பேர் உங்களை ஞாபகம் வச்சு கூட தெரியாது. பட் இந்த பேரை நீங்க மறக்கவே கூடாது. இந்த காத்துக்கு பேரு அபானன் அப்படின்னு பேரு. இன்னொரு காத்துக்கு பேரு தனஞ்சயன்னு பேரு. இந்த 2 காத்து ரொம்ப முக்கியம். எல்லா காத்தும் முக்கியமா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க பிரச்சனை தூரத்துக்கான ரூட் இங்கதான் இருக்கு. ஒண்ணு அபானன் அப்படிங்கிற காற்று, இன்னொன்னு தனஞ்சயன் அப்படிங்கிற காற்று. இந்த அபானன் அப்படிங்கிற காத்துக்கு நம்ம ஈஸியா உங்களுக்கு புரியணும், நெற்றில் அடிச்சா மாதிரி இருக்கணும், மனசு நல்லா பதியணும்னா அபானன் அப்படின்னா என்ன அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் யமன் காற்று அப்படின்னு பேரு.
இந்த பேரு யமன் காற்று அப்படின்னு. தனஞ்சயன்னு ஒரு காத்து இருக்கு. இந்த காத்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா உடலை வீங்க செய்து வெடித்து வெளியேறக்கூடிய காற்று. உடலை வீங்க செய்து வெடித்து வெளியேறும். உதாரணத்துக்கு நீங்க அந்த NHல போகும்போது வரும்போது பார்த்துருப்பீங்க, ஏதோ கார் மோதியோ இல்ல லாரி மோதியோ இல்ல பஸ் மோதியோ நாயோ மாடோ அடிபட்டு இறந்து போய்க்கிறோம். அத ரோட்ல அந்த ஓரமா இழுத்து போட்டு விட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே பண்ணு மாதிரி உப்பி போய் நல்லா காத்தடிச்சாம நல்லா உப்பி இருக்கும். அந்த பொம்மை போனா ஒரு விதமான வாடை அடிக்கும், திடீர்னு ஒரு மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும், அந்த உடம்புல இருந்து உயிர் வெளில வந்துருச்சு, உயிர் காத்து பிராணம் அது வெளில வந்துருச்சு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு விட்டு உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா அவர் இறந்துட்டான்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. 14 நாள் உயிரோட இருப்பார், தெரியுமா? அது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா 14 நாள் உயிரோட தான் இருப்பார், தெரியுமா? முழுசா ஒரு பாதம் இருக்கும், 14 நாள் ஆகும். 11 இருந்து 14 நாள் ஆகும். அதெல்லாம் 14 நாள் காரியம் அப்படின்னு இருக்கிறாங்க. 10 காத்தும் ஒவ்வொரு காத்தும் வெளியே இருக்கும். அதுக்கு 14 நாள் ஆகும். நகமும் முடியும் உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுன்னா 14 நாள் வரைக்கும் வளரும், தெரியுமா? அது அப்பனா என்ன அர்த்தம்? உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதான் நம்ம 14 நாள் காரியம் எல்லாம் செய்யணும், சரியா? அது இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா எங்க போவோம், அது என்ன நடக்கும், அதெல்லாம் அது பெரிய விஷயம் அது, சரியா? அது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இதுல இந்த தனஞ்சய காத்து உடம்ப விட்டு உயிர் போன உடனே அப்படியே என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல அப்படியே காத்து வீங்கி உடம்பு வீங்கி வெடிச்சு அந்த காத்து வெளியேறும். அந்த காத்தை யாராவது ஸ்மெல் பண்ணிட்டீங்கன்னா அவர்களுக்கு மிக கொடிய நோயை உண்டு பண்ணும். ஜன்னி வைக்கலாம், காய்ச்சல் அடிக்கலாம், சளி பிடிக்கலாம், பெரிய நோய் கூட வரலாம். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து டெத் வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் இருக்கு அது எங்கேயும் போனீங்களா வேற இருந்து மாலை போட்டு அப்படி வந்துருங்க, இந்த ஃப்ரீசர்ல வச்சிடறாங்களா இல்லையா? ஏன்னா அந்த காத்து வெளில வந்தது ஜன்னி வச்சிடும். அந்த காத்தை நீங்க ஸ்மெல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு மோசமான காத்து தனஞ்சயன் காத்து. அந்த காத்து அதிகமா யாரை தாக்குனா பெண்கள் தான் அதிகமா தாக்கும். ஏன்னா கொஞ்சம் பலவீனமானவங்க, உடல் அளவும் சரி மனதளவுலையும் சரி பலவீனமானவங்க, ஆனா பலமானவங்க. எல்லாம் நீங்க அப்புறமா புரிஞ்சுக்கலாம். பலவீனமானவங்க தான், ஆனா பலமானவங்க. இது அந்த டெட் பாடியை வந்து அந்த இடத்துல வந்து சுடலில வந்து வச்சு எரிக்கும் போது அந்த காத்து வெடிச்சு வெளில வரும்போது அதை யாராவது ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரிய வியாதியில மாட்டிப்பாங்க. அதெல்லாம் வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஞானிகளும் மகன் ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் வந்து சுடலைக்கு வரக்கூடாது தடுத்து வச்சாங்க. இதுதான் உள்ள இருக்கிற விஷயம். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதவர்கள தங்கம், தன்மான சிங்கம், சிங்க பெண்கள் என்ன பண்றாங்க, சிங்க பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்கெல்லாம் நீங்க தடுக்கூடாது, நாங்க ஒன்னும் அடிமை கிடையாது. பேச்சு வீணா போறதுக்கு அதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. நாங்க அடிமை கிடையாது, நாங்களும் வந்து ஆண்களுக்கு நிகரானவங்க, நாங்களும் என்ன பண்ணுவோம் ராக்கெட்ல போவோம், நிலாவை வந்து டான்ஸ் ஆடுவோம், உங்களால தான் முடியுமா அப்படிலாம் வந்து என்ன பண்றாங்க, விருந்தாவாதம் பண்றாங்க. விருந்தாவாதம் வந்து ஆணுக்கு போட்டியா நீங்களும் நிலாவுக்கு போங்க, கப்பல்ல போங்க, ராக்கெட்ல போங்க, இந்த ராகுல இருங்க, இதெல்லாம் இருங்க, அது தப்பு கிடையாது. ஆனா ஆணுக்கு போட்டியா என்ன பண்றாங்கன்னா இத வேற மாதிரி அவங்க மோல்டா வராங்க. நீ இப்படிதான் நானும் இப்படிதான் இருப்பேன், நீ குடிச்சு நானும் குடிக்க இருப்பேன், அது வந்து தப்பா போகும். பெண்மையை வந்து இயற்கை ஒரு விதமா படைச்சிருக்கு, ஆனா ஒரு விதமா படைச்சிருக்கு இயற்கை. அதை புரிஞ்சுக்கிட்டு பெண்மைனா என்ன அர்த்தம், பெண்ணா என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஆண்னா வீரம், தைரியம், ஃபைட்டு, தைரியமா இருப்பான், ஃபைட் பண்ணுவான், சண்டை போடுவா, எல்லாம் பண்ணுவான். இது ஆணுக்கு அதான் அழகு, அதான் அவனுக்கு வீரம்னா அழகு. பெண்ணுக்கு எது அழகு, பொறுமையா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னா போயிட்டாங்க, பொறுமை இல்லை, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் எங்கிட்ட பொறுமை. பெண்ணுனா பொறுமை, பெண்ணுனா நல்லா புரிச்சுக்கணும். பெண்மை அப்படின்னாலே வந்து அன்புன்னு அர்த்தம்.
அன்பு. இது வந்து அறிவு. ஆண்னா அறிவு, பெண்ணா அன்பு. அவங்க அறிவுல கிங்கா இருந்தாங்கன்னா நீங்க அன்புல கிங்கா இருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அன்பு காட்டி அவனை கொன்னுடணும். யார யார? இந்த ஆண்களை அன்பு காமிச்சு காமிச்சு அவனை வந்து நவரே கூட வராது, அப்படி கொன்னுடணும். அன்பு மிகப்பெரிய ஆயுதம். ஆனா பெண்கள் அப்படிங்கிறாங்களா? அன்பு காட்டுறாங்களா? இல்ல. அந்த அன்பு விஷயம் வந்து டேமேஜ் ஆகும் போதுதான் அன்பு எங்க கிடையாது அங்க போவான். புரியுதா நான் சொல்றது? எங்க அன்பு கிடையாது அங்க போவான். அதை புரிஞ்சுக்கோங்க. அன்புதான் பெண்களோட மிகப்பெரிய ஆயுதம். அப்ப அந்த மாதிரி போட்டு போனோம். அன்புல உயர்ந்தவள், அன்புல சிறந்தவள், பொறுமையில சிறந்தவள் அப்படின்னு இருந்தா அது பெருமைக்காது. நீ இப்படி பண்ண நானும் இப்படி பண்ண பாருன்னா அதுக்கு பேர் திமிருன்னு பேரு. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா திமிரு. புரிஞ்சுக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? ஏத்தீங்களா இல்லையா? கம்முகிறாங்க பாரு. ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னும் போனா திட்டுவாங்க. இதான் உண்மை. அதனால வந்து அந்த பெண் அப்படிங்கிறது அந்த அந்த தன்மையில சேர்ந்ததா இருக்கும். இந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்க எல்லாம் சுடலைக்கு வராதீங்கன்னு வந்து தடுத்து வச்சாங்களே இல்லைய. இது அடிமைத்தனம் அல்ல, கிடையாது. ஆனா இது அடிமைத்தனம் சொல்லி வச்சுக்கிறாங்க இல்ல, மாதவர்கள் தங்கலாம். அப்படி போனா என்ன ஆகும்? நோய் வரும். போய் தான் பாருங்க, ஒரு சுடலில் வந்து போனா எரிக்கும் போது போய் பக்கத்துல நின்று அது எரிக்கிட்டு பாருங்க. அது வெடிச்சா இருந்து காத்து வெளில வரும். ஸ்மெல் பண்ணி பாருங்க, ஒரு முறை ஸ்மெல் பண்ணி பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. ஜன்னி வச்சு இறக்கிறது கூட வாய்ப்பு. அந்த மாதிரி மோசமான காத்தம் தனிஞ்ச காத்து. சரியா? இது உடலை நீங்க செய்து வெடித்தல். இந்த காத்து இதை பத்தி நம்ம அம்மா சொன்னோம். அபானன் அப்படின்னு சொல்லும் போது இது விஷக்காற்று, யமன் காற்று. இது மறக்காதீங்க. இந்த விஷக்காற்று எங்க உற்பத்தி ஆகுது? ராஜா கவனிச்சு, எல்லாரும் கவனிச்சிங்க. எல்லா பிரச்சனையும் தீர்வுதான் இருக்கு. இந்த விஷக்காற்று எங்க உற்பத்தி ஆகுது, எங்க தோன்றுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலக்குடல உற்பத்தி ஆகுது. அப்போனா என்ன காத்துன்னு உங்களுக்கு தெரியும். அத நீங்க வந்து என்ன சொன்னீங்க? சயின்ஸ் என்ன சொல்றாங்க? மீத்தேன் வாயுன்னு சொல்றாங்களா? இந்த செப்டி டேங்க் எல்லாம் வந்து கிளீன் பண்ணும் போது அங்க ஒரு கேஸ் அட்டாக் பண்ணி உயிர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? மீத்தேன் வாயுவா? என்ன சொல்றாங்க? அதானே. செப்டி டேங்க் கிளீன் பண்ண போனாரு, அதுல இறங்கினாரு, விஷவாயு தாக்கி மரணம் அடைஞ்சாரு. அவர் காப்பாற்ற போனோம், மயக்கி போட்டு செத்தார். அப்ப அந்த காத்து எவ்வளவு மோசமான காத்து பாருங்க. இதுக்கு சித்தர்கள் அபானன் அப்படின்னு சொல்றாங்க. இது மலக்குடல உற்பத்தி ஆகக்கூடிய காற்று. இந்த காற்று சீற்றமடையாமல் அது அதோட தன்மையில இருக்கும். அது அதோட தன்மையில ஒழுங்கா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த காற்று சீற்றம் அடைஞ்சு கெட்டு போய் மேல ஏற ஆரம்பிச்சுன்னா, ஆனஸ் வழியாவே போயிட்டா பிரச்சனை கிடையாது. ஆசன வாயு வழியாவே அந்த காற்று வெளியேறிடும். அப்படி வெளியிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த காற்று என்ன பண்ணுனா, நீங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மாயாஜால வேலைகள் நிறைய பண்ணுவீங்க இல்லையா? நேரத்துக்கு சாப்பிடுறதுல, நேரத்துக்கு தூங்குறதுல, குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் எவ்வளவு வேலை பண்றீங்க மாயாஜால வேலைகள்லாம். இந்த மாயாஜால வேலைகள்லாம் பண்ணும்போது அந்த காற்று சீக்கிரம் அடையாது, பாதிப்படையாது. இப்படி பாதிப்படையும் போது அந்த காற்று ஏரியஸை நோக்கி பயணிக்காம மேல ஏறி போகாது, மேல ஏறும். அப்படி மேல ஏறும் போது என்ன ஆகி போச்சு? நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது நோய் வருதுக்கான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீ மாபெரும் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்குது பாருங்க. இந்த காத்து மேல ஏறி செல்லும் போது இந்த வயிற்று பகுதியாண்டியே அங்கேயே சுத்திட்டு இருக்குன்னா அந்த வயிறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுவோம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். சிலருக்கு வயிறு திம்முன்னு ஆயிடுது, பம்முன்னு ஆயிடுது, கடாமுடன் சவுண்ட் வருது, ஜீரணம் ஆக மாட்டேது. 2 இட்லி சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? அது டாக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, ஜிம்முன்னு இருக்கு அப்படின்னு, பம்முன்னு இருக்குன்னு. அது என்ன ஜிம்மு பம்முன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன சார் ஜிம்மு பம்முன்னு இருக்குன்னு டாக்டர் கேட்டாருன்னா, அதான் டாக்டர் 2 இட்லி சாப்பிட்டா அத ஜிம்முன்னு ஆயிடுது இல்லையா? அது என்னன்னா, ஒரு பாம்பு வந்து ஒரு இறைய முழுங்கிச்சுன்னா அது எப்படி இருக்கும்?
ஒரு பாம்பு என்னது ஒரு மலைப்பாம்பு வச்சு ஒரு தவளை மலைப்பாம்பு வந்து ஒரு ஆடை அடிச்சு போயிடுச்சு. அது என்ன பண்ணது? 6 மாசம் ஆகும் ஜீரணமாகுது. 6 மாசம் ஆகும் ஜீரணமாகுது. ஒரு 2 மாசம் அங்கேயெல்லாம் பறந்து கிடக்கும் பாம்பு. அது எப்படி இருக்கும்? அது மூணுனா அந்த மாதிரி இருக்கு டாக்டர். 2 இட்லி மூணுனா திம்முன்னு இருக்குன்னு, பம்முன்னு இருக்குன்னு, கட்டாமுடான்னு சவுண்ட் வருவார். இந்த மாதிரி திம்புன்னு இருக்கு, பம்முன்னு இருக்கு சொன்னதெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா, அபான காத்து சீற்றம் அடைந்து மேலே ஏறிச்சுன்னா போதும், வயிற்றுல உட்காந்துச்சு. இவர்களுக்கு வரக்கூடிய அடுத்த கட்ட நோய் தான் வந்து அல்சர். வயிறு திம்மன் ஆயிடுச்சு, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்த உடனே அடுத்த கட்ட பிரச்சனையா ஆரம்பிக்கும் போது அது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா அல்சரா கன்வெர்ட் ஆகும். அடுத்தது சர்க்கரை வியாதி தோல்வி. அபான காத்து பண்றதால சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சு. பேன்கிரியாஸ் இங்கதான் இருக்கு. அந்த கேஸ் அடிச்சு 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 அந்த பேன்கிரியாஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு சரியா செயல்பட முடியாம போயிட்டு அந்த இன்சுலின் சுரப்பு குறைபாடெல்லாம் நடந்து சர்க்கரை வியாதியை தோற்றுவிக்கும். பசி ருசி தெரியாது, பசி எடுக்காது. சொல்லுவீங்க பசி எடுத்து சாப்பிட்டதே கிடையாது, பசி எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ருசி தெரியாது, சாப்பிட்டா டேஸ்டே தெரிய மாட்டேங்குது, உப்பு சப்பு இல்லாம இருக்கு. தூக்கம் வராது, தூக்கமின்மை, புரண்டு 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 படுப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கேட்கும் போது போராமையா இருக்கும். தூக்கம் இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லும் போது ரொம்ப பாவமா பொட்டு தூக்கம். சத்த நேரம் கண்ண ஆசைலான்னு பார்த்தேன். ஏன்பிட்டியா உங்க எண்ணத்துல தீய எடுத்த திட்டுவாங்க, பொறுப்பில்லையா உனக்கு அப்பெல்லாம் பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் காரணம் என்ன? இந்த அபான காத்து சீக்கிரம் அடைஞ்சு மேலே யாருதான் விஷயம். இது அல்சரை உண்டு பண்ணுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உண்டு பண்ணுது, சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது, பித்தப்பை பாதிப்பு உண்டு பண்ணுது. அந்த ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதிக அமில சுரப்பு உண்டு பண்றது இந்த காத்து பண்றதுதான். இதுல பெண்களுக்கு அதிகமா நடக்கும் விஷயம். ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலத்தையும் சூழ்நிலையும் அடக்கியே பழக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த இயற்கை சூழல்லாம் வந்து சமூக அமைப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. டக்குன்னு போனோமா பாத்ரூம் போயிட்டு வர அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால அடக்கி 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 என்ன பண்றது, வைக்கும்போது அந்த மாதிரி கேஸ் சீற்றம் அடைஞ்சினாவது மேலே ஏறிடுது. இதனாலதான் பெண்களுக்கு பாருங்க இந்த இடுப்பு உடுக்க மாதிரி இருக்கணும், ஆனா இன்னைக்கு வந்து தின்னு மாதிரி. ஏன்னா இந்த இடுப்பு கீழே என்ன போகுதுன்னா அந்த கேஸ் அதிகமா சீற்றம் அடைஞ்சு இடுப்பெல்லாம் பெருத்துக்குனே போகும். பாருங்க ஒரு அளவா இருந்தா பாருங்க, டிஷர்ட் பேண்ட், டிஷர்ட் ஒரு அளவு இருக்கு, பேண்ட் ஒரு அளவு. இந்த பக்கம் பாருங்க எல்லாரும் ஒரே அளவு. லேடிஸுக்கு மட்டும் டிஷர்ட் வேற பேண்ட் வேற. என்ன காரணம்? அந்த கேஸ் அடிச்சு என்னன்னா அப்படியே சீற்றம் அடையும்போது உடம்பு ஊதிக்கினே போகும். இடுப்பு கீழே ஊதுது. பெண்களுக்கு எல்லாம் அந்த தொடை வந்து பெருசு பெருசா இந்த யானை காலம் மாதிரி, இல்லைன்னா திருமலை நாயக்கர் தூண் மாதிரி. அந்த தூணை நீங்க பிடிக்க முடியாது, திருமலை நாயக்கர் தூண் பிடிக்க முடியாது. ஒரு 3 பேர் சேர்ந்தா பிடிக்க முடியும், அவ்வளவு பெருசா இருக்கும் தூண். அந்த மாதிரி தொடெல்லாம் பெருசா ஆயிடும். அப்புறம் என்ன நடக்குது? இந்த இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கவனிங்க, இடுப்புல இருந்து இங்க இருந்து கால் வரைக்கும், கணுக்கால் வரைக்கும் கொக்கி போட்டு புடிச்சு இழுக்குதுன்னுவான், கொடைதுன்னுவான். இதுக்கு பேரு சையாட்டிக்கா அப்படின்னு பேரு. இது வாதத்தினால வரக்கூடியது. யாரு கொடையுது, இழுக்குது, கால் பாதெல்லாம் எரியுது, குத்துது, ஊசி குத்துற மாதிரி குத்துது, பாதெல்லாம் எரிச்சலா இருக்கு, முட்டி வலி தாங்க முடியலமா, இடுப்பெல்லாம் கொடையுது, இடுப்பெல்லாம் பின்னாடி இடுப்பெல்லாம் கொடையுது. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு
உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல, முட்டி இல்லாம வலிக்குது, கால் பாதெல்லாம் எரியுது, யாராவது குக்கரை போட்டு இடுப்பு மேலே பாதிகளா இப்பெல்லாம் புலம்புறதுல யாரும் இவங்கதான். இடுப்பு குடைச்சல், கை கால் குடைச்சல், முட்டி வலி, பாத வலி, பாத எரிச்சல் எல்லாத்தையும் பண்றதுன்னா இந்த அபான காற்று. இதுக்காக இந்த மாதர்கள தங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு 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 தூங்கி 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 இடுப்பெல்லாம் கெட்டு போச்சு, உடம்பெல்லாம் ஊதி போச்சு. நம்ம என்ன பண்ணோம், வாக்கிங் போயிட்டு, ஜாக்கிங் போயிட்டு, ரன்னிங் போயிட்டு இந்த உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கண்ணுங்கட்டமா 6 மாசம் 6 வருஷம் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. 1 இன்ச்சு குறைஞ்சதா யாருன்னா சொல்லுங்க பாருங்க. 1 இன்ச் 1 இன்ச்சு குறைஞ்சிருக்கா? முட்டி இருக்கிற முட்டியும் பேர்ந்துடும், நல்லா இருக்கிற முட்டி ஒண்ணு பேர்ந்துடும். சரி ஆகவே ஆகாது, 1 இன்ச்சு கூட குறையாது. என்ன காரணம்? காத்து சீற்றமாயிட்டு இடுப்புலாம் பெருத்துக்கிட்டே போகுது. இப்ப நீ காத்த சரி பண்ணுமா இல்ல வாக்கிங் போனோமா? காத்தானே சரி பண்ணணும். இந்த வேலையை தெரியாது. வாக்கிங் போவாங்க, அவங்க பார்த்தா கோராமையா இருக்கும். நான் மாடி மேல பார்த்தோம், காலையில 5 மணி 5:30 மணிக்கு 5 மணிக்கு 5:30 ஆரம்பிச்சானா இந்த பிரிட்ஜை சுத்துவாங்க, ஒரு 10 சுத்து கோராமையா இருக்கும். நான் போய் நோட்டீஸ் எடுத்து கொடுத்து யோகாவுக்கு போங்கன்னு, தண்ணி எடுத்துட்டு போகும்போது நோட்டீஸ் கொடுத்து யோகா போங்க சீக்கிரமா குறையணும் பார்த்து எடுத்து அப்படின்னு போயின்னு இருப்பாங்க. இப்ப இந்த வாக்கிங் போகணும் என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எதுவுமே தெரியாம வாக்கிங் உடம்பு குறையுன்னு சொல்லிட்டு வாக்கிங் போக என்ன சொல்லலாம்? அது லேடிஸா இருக்கும், ஜென்ஸா இருக்கும், என்னன்னு சொல்லலாம்? அப்ப தெரிஞ்சா எங்க போய் தெரிஞ்சுக்கிற அறிவு வேணுமானமா? எங்க போனோம் போயிட்டு அதுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா சரி பண்ணுமா வேணாமா? அது தெரியாது. அதுதான் பெண்களை இப்ப ஆரம்பிச்சோம். நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே, ஜென்ஸும் ஆரம்பிச்சவங்க தான். ஆனா அவங்களோட ஒரு கிங்கு, ஒரு படி மேல லேடிஸ். சாதாரண ஆள் கிடையாது. எந்த நல்ல சொன்ன மண்டல யாரவே ஏறாது, கடவுளே சொன்னா ஏறாது. அதான் லேடிஸ். அப்ப இந்த மாதிரி வாக்கிங் போறதுங்கிறது வாக்கிங் போறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க, தப்புன்னு நான் சொல்ல வரல. அது யார் போகணும் யார் போகக்கூடாது என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டிய வேலை செய்யணும் கரெக்டா. எதுவுமே தெரியாம எல்லாத்துக்கும் வாக்கிங் போனா ஆயில் கம்மின்ற ஒண்ணு யாருக்கா தெரியுமா? சீக்கிரமா குறைச்சிடும் ஆயில், தெரியுமா? அது சீக்கிரம் குறைச்சிடும் ஆயில். போகக்கூடாது, வாக்கிங் எல்லாம் போகக்கூடாது. ஆமா, பெண்ணு உங்களுக்கு நோய் வரத்தால, உங்களுக்கு நோய் நீங்க ஹாஸ்பிட்டலே 10 வருமா வேணாமா? பின்ன அதான் சொல்லுவாங்க, வாக்கிங் போறதுனால நிணநீர் மண்டலம் ஆக்டிவேட் ஆயிட்டு ஒரு எனர்ஜி கிடைக்குது. நிணநீர் மண்டலம் ஆக்டிவேட் ஆனாலே லிம்பத்தட்டிக் கிளாண்ட் பேரு, அது ஸ்கின்னுக்கு அடியில ஓடுது. அந்த லிம்பத்தட்டிக் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆனாலே என்னன்னா உங்க நோய் சக்தி கூடும். அது உண்மையான உண்மை, சயின்டிபிக்கா சொல்லல உண்மை. நான் சொல்ற சித்தர்கள் சயின்ஸ் படி, சூட்சும அறிவியல் படி நீங்க கொண்டு போனீங்கன்னா, இது போய் அது போய் நான் சொல்ல வரல, ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு எதை எங்க செஞ்சு செஞ்சு விட்டணும். சயின்ஸ் எப்பயுமே நீங்க நம்பினீங்கன்னா அவுட்டு. நம்பணும், எடுத்து அவாய்ட் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணணும். யாரு போனோமோ அவங்க போனோம், யாரு போட அவங்க போட. எதுவுமே வேலை செய்ய மாட்டேன், துண்டு நான் 10 தூங்கிட்டு இருப்பேன். ரொம்ப சொகுசுன்றவங்க போ, ரொம்ப சொகுசுனா போ, பரவாயில்ல, அது எவ்வளவு மேல ஓடுவேன், ஓடி ஏகப்பட்ட வேலையை செய்வேன், ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கிறேன், போறவெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. வாக்கிங் யோகாவை பொறுத்தவரைக்கும் தப்பு, யோகாவை பொறுத்தவரைக்கும். ஏன்னா பிராணன் லாஸ் ஆயிடும். பிராணசக்தி லாஸ் ஆச்சுன்னா ஆயில் குறைஞ்சு. நம்ம வேலை பிராணசக்தியை அதிகப்படுத்தா நம்ம நோக்கமா இருக்க, பிராணசக்தி குறைய குறைய நோய்களை தான் ஏற்படுத்த, நோய் சரியாகாது. புரியுதா? அப்ப வாக்கிங் போறதுனால இந்த உடம்பு குறையுமா அப்படின்னா குறையாது. லேடிஸ் நான் சொல்ற கரெக்டான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. காத்த நீங்க சரி பண்ணாம உங்க உடம்பு குறையுமானா குறையாது. இப்ப நடக்க போது பாருங்க, 3 மாசத்துல 4 மாசத்துல 5 மாசத்துல இடுப்பெல்லாம் எப்படி குறைஞ்சு
அது என்னது? ஏதோ ஒரு படத்துல வந்து தமனா இடுப்பு ஆஜி ஆஜி ஆச்சு, அந்த மாதிரி ஆகக்கூடிய இடுப்பு அவ்வளவு சினிமா ஆயிடும். சரிங்களா? இந்த காத்து தான் நம்ம சரி போகணும். இது இடுப்பு சுத்தி நடக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை. இது அப்படியே மேலே ஏறும்போது வயிறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர், அசிடிட்டி, சுகர், இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணுது. இந்த காத்து அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிச்சு சொன்னா, இங்க அடிச்சதுன்னா ஹார்ட் அட்டாக் பேரு. ஹார்ட் அட்டாக் அல்லது நெஞ்சு, இந்த இடத்துல ஏறி வந்து நெஞ்சு எரிச்சல், ஹார்ட் அட்டாக் அல்லது ஹார்ட் பிளாக். இருதயத்துல பிளாக் உண்டு பண்றது யாருன்னா இந்த காத்து தான். புரிஞ்சுதா நான் சொல்றது? ரத்த குழாய், இருதயத்துல இருக்க ரத்த குழாய்கள் வந்து சுருங்க வைக்கிறது, அந்த ஹார்ட் சரியான பம்பிங் சரியா பண்ண விடாம பண்றது, இது எல்லாமே ஹார்ட்ல பிளாக் உண்டு பண்றது. ஹார்ட் அட்டாக் பண்றது. சின்ன வயசா இருந்தா தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு சமாளிச்சு போயிடும். கொஞ்சம் 40 வயசு 45 வயசு 40 வயசு மேலே போச்சுன்னா, அடிச்சதுன்னா இப்படி பிடிச்சாருன்னா அவ்வளவுதான், கதை கண்டல் முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்ப ஹார்ட் பிளாக், அப்புறம் ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் உண்டு. ரத்த குழாய், ஹார்ட்டோட ரத்த குழாய்களை வந்து சுருக்கிறது, அந்த உட்சுவர்கள் சரியான அந்த நெகிழ்வு தன்மை இல்லாம அந்த ரத்த ஓட்ட சரியா போகாம பிரச்சனை பண்றது, இதெல்லாம் இந்த காத்து பண்ற வேலை. மைண்ட் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதே காத்து இங்க போய் உட்காரும், கழுத்துல. இந்த கழுத்துல போய் உட்காந்து சொன்னா இதுக்கு பேர் வந்து அதாவது சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு பேரு. கழுத்து எலும்பு தேய்மான்னு பேர் வைப்பாங்க. அவங்க பேரு இங்க இங்க கழுத்து எலும்பு தேய்மான்னு சொல்லி, கழுத்து வலிக்கு சொல்றீங்க இல்லையா, கழுத்து எலும்பு தேய்மான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டையா ஒண்ணு எடுத்து கொடுத்து நம்மள கழுத்துல மாட்டி விட்டுருவாங்க. இத வந்து கழுத்துல மாட்டிட்டு கௌரவமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு. பாத்துங்க எப்படி பாருங்க, கௌரவமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்டா கழுத்து எலும்பு தேய்மானம். டாக்டர் வந்து என்ன சொன்னாரு, போட்டுதான் கொஞ்சம் கழுத்து வலி போறேன் ஐயோ சொல்லிருப்பாரு. கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு, டாக்டர் இப்படி மேல அண்ணாந்து பார்த்தனா ஆகாயம் சுத்துது, இப்படி கீழே இப்படி பார்த்தனா பூமி சுத்துது, சைட்ல பார்த்தனா திருப்ப முடியல கழுத்தை, இந்த சைட்லயும் திருப்ப முடியல, கழுத்து வலியுது. இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் அவர் சொன்ன உடனே, நீ மேலையும் பார்க்காது கீழே பார்க்காது சைட்லயும் பார்க்காது, ஸ்ட்ரைட்டா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு பட்டை எடுத்து கழுத்துல மாட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி கழுத்துல பட்டை போடுன்னு 3 மாசம் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க ஊருக்குள்ள. இது அப்படியே கவனிக்காமலே விட்டாருன்னா அவர் 3 மாசம் இல்ல 6 மாசம் போய் சேர போறாருன்னு அர்த்தம். 3 மாசம் 6 மாசம் தான் போய் சேரதுன்னா நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். இதான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கழுத்து எலும்பு தேய்மான்னு வச்சுட்டு பேர் வச்சுட்டு அது என்னன்னா பேர் வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? அதுதாங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன், சர்விக்கல், தெராபட்டிக் நடு, அப்புறம் வந்து லம்பர், கீழே வந்து லம்பர் சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 33 ஜோடி எலும்பு இருக்கு ஸ்பைன் கார்டு. நான் சொல்றது இந்த பட்டாக்ஸ் எலும்போட சேர்த்து காக்சின் கடைசி எலும்போடும் இதெல்லாம் சேர்த்து இந்த அனாட்டமி படிக்கும்போது சொல்றேன். ஸ்பைன் கார்டுக்கு தனி சப்ஜெக்ட் இருக்கும், அப்படின்னு தேவைப்பட தெரிஞ்சுக்கலாம். 33 ஜோடி எலும்பு. இந்த 33 ஜோடி எலும்பு தான் வந்து நம்ம சித்தர் என்ன சொல்றாங்க, 33 கோடி தேவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு எலும்பு ஒரு தேவர்கள். இந்த உடம்ப கோயிலா பாக்குறவங்க, அவங்க பாக்குறது வந்து எப்படி பார்ப்பாங்க டாக்டர், இது வந்து ஒரு ரத்தம், தலை, எலும்பு, மாமிசம், நரம்பு அப்படி பார்ப்போம். சித்தர்கள் வந்து இந்த உடம்பு வந்து கோயிலா பார்ப்பாங்க. அப்ப 33 எலும்பு இருக்கு. நான் வந்து சொல்றது அந்த ஸ்பைனல் கார்டோட லாஸ்ட் கடைசி எலும்பு காக்சி அப்படின்னு அந்த எலும்போட சேர்த்து. அதுல சர்விக்கல்ல இத்தனை எலும்பு 7 எலும்பு வரும், தெராபட்டிக்ல இத்தனை எலும்பு சொல்லுவாங்க, லம்பர்ல ஒரு 7 எலும்பு சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது L1 சர்விக்கல் வந்து C1 C2 C3 C4 பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு C1 தெரியாது C3 தெரியாது. நமக்கு தெரியுதுன்னா 24B பஸ்ஸை பிடிச்சி போறதுதான் தெரியும். 23C பஸ் பிடிச்சா எக்மோர் போகலாம், இல்ல மவுண்ட் ரோட் போகலாம் தெரியும். வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு. சரிங்களா?
அவங்க சொல்றது C1 C2 சொல்லிட்டு இருப்பாங்க. அது பேசும்போது ஏதோ C1 C3 ஏதோ பேசினாங்க புரியலன்னு நீங்க விட்டுட்டு போயிடுவீங்க. இது டாக்டருங்க பேசுற பேச்சு. இந்த பேச்செல்லாம் தூக்கி எடுத்து வச்சு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா வீணா தான் போயிடுவீங்க. இங்க உட்காந்தா சர்விக்கல் ஸ்பான்டிலிட்டிஸ். இங்க இருந்து அந்த காத்து அது அடிக்கிற இடம் தான். அந்த மலை கொண்டு உற்பத்தி ஆகி எங்க போய் அடிக்குதோ அங்க பிடிக்கும். ஹார்ட்ல அடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக், பேன்கிரியாஸ் பாதிக்கப்பட்டு சக்கரை வியாதி, இறப்பையில் அடிச்சதுன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர், அப்புறம் அந்த பித்தப்பையில பிரச்சனை வர்றது, இதெல்லாம் நடக்கும். இதுவே இங்க இருந்தது வந்து அடிச்சு இங்க போய் பிடிக்கும். இந்த இடத்துல அந்த புருவ மத்தியில போய் அடிச்சதுன்னா இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா ஃபேசியல் பேராலிசிஸ் அப்படின்னு பேரு. இங்க உட்காந்துதான் ஒரு பக்கம் அடிச்சிடும். இந்த ஒரு பக்கம் அடிச்சு ஒரு பக்கம் எடுத்துக்கும். பாத்துருக்கீங்க அந்த மாதிரில ஃபேசியல் பேராலிசிஸ், முகவாதம் பேரு. இங்க பிடிச்சி நிறுத்தணும், அவ்வளவுதான். அது மாதிரி ஒருத்தர் நான் பார்த்தேன். அவர் ரொம்ப தெரிஞ்சவர், ரொம்ப வேண்டியவர். கம்மனு யோகா வாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறார். சரி போய் சார் என்ன இருக்கும் நம்மளும் இருக்கு. ரொம்ப தெரிஞ்சவர், பழக்கமானவர். முகவாதம் வந்துருச்சு, சரி பண்ணிக்கோங்க, யோகாவுக்கு வாங்க, நல்லதுன்னா ஆள் சொன்னா ஒன்றும் தெரிஞ்சிடும், உங்களுக்கு தெரிஞ்சு. சரி ரைட். இப்போ முகவாதம். அடுத்தது மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. இந்த தலை அப்படியே சரி பாதியா என்ன பண்ணும், ஒரு பக்கம் வலிச்சதுன்னா அந்த வலி தாங்கவே முடியாது. கொடுமைனா கொடுமை, அப்படி ஒரு கொடுமை, சகிச்சுக்க முடியாது. அந்த சுத்தி எடுத்து நடுமல்ல அடிச்சா எப்படி வந்து அப்படி வலி இருக்கும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அமிர்தாஞ்சன் ஸ்ட்ராங்கா கொடுங்க, என்ன பண்ணுவாங்க, வாங்கி என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சி எதை பண்ணாலும் தெரியாது. ஏதோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவார்டு வாங்கின மாதிரி அமிர்தாஞ்சன், ஜண்டு பாம், இந்த மாதிரியான அந்த தைராய்டு டப்பாலாம் வந்து தேய்ச்சி டாய் டப்பா அவார்டு வாங்கின மாதிரி என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் மல்ல நாடி வச்சிருப்பாங்க. நாங்க இவ்வளவு தைலன்னா என்ன பண்றது, தலைவலி தாங்க முடியல, தலைவலி ஒத்த தலைவலி, மைக்ரேன்ல அவசரம் மைக்ரேன் சொல்றாங்க, தலைவலி தாங்க முடியல அப்படின்னு வந்து இவங்க சொல்றது. அதுதான் இவ்வளவு தைலமா, ஆமா என்ன பண்றது அப்படின்னா உடனே அந்த மாதிரி கேட்பாங்க. ஓ தைலம் பேசுறது சரியாகல, ஆமாம்பா சரியாகல இல்லை. அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணிக்கிறீங்க. என்ன தப்பு பண்ணிக்கிறேன், மந்திரம் சொல்லி பேசிங்களா, மந்திரம் சொல்லி தேய்க்கணுமா, என்னமா அது மந்திரம், ஆமா மந்திரம் சொல்லி தேய்க்கவே சரியாகும். என்ன மந்திரம் சொல்லணும், தேய்க்கும் போது போய் போச்சே, போயிந்தே, இஸ் கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேய்ச்சினா போயிடுவோம். நீ சொன்னியா அந்த மதத்தை சொல்லல, அதாவது சரியாகல, திரும்ப வாங்கி இந்த மதத்தை சொல்லிக்கிட்டே 108 முறை சொல்லிக்கிட்டே செய்ய சரியாயிடும். நல்லாருக்குள்ள கேட்க போயிடுது. எத்தனை தலைவலி மாத்திரை எடுத்து போட்டாலும் சரி, எவ்வளவு ஸ்ட்ராங்கான தயார் எடுத்து தேய்ச்சாலும் சரி, சரியாகுது. உள்ள அடிக்கிற காத்து, அபான காத்து, வெயில்ல போயிட்டு அதாவது டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு வர தலைவலிங்கிறது வேற, பசி எடுத்து வரக்கூடிய தலைவலிங்கிறது வேற, மலச்சிக்கல்னால வரக்கூடிய தலைவலிங்கிறது வேற, டிப்ரெஷன் ஆகிட்டு வரக்கூடிய தலைவலிங்கிறது வேற. எல்லாத்தையும் போட்டு ஒன்னா பார்க்க கூடாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. தூக்கம்லாம் தலைவலி வரும், டயர்டானாலும் தலைவலி வரும். ஆனா அந்த அபான காத்து அடிச்சு வரக்கூடிய தலைவலிங்கிறது வந்து தாங்கவே முடியாது. கொடுமை நான் சொல்லுமா, அப்படி ஒரு கொடுமை. இதுக்கு நீ எங்க போனாலும் சரியாகாது, எங்க போனாலும் சரியாகாது. ஏன்னா மைக்ரேனுக்கு மருந்தே கிடையாது, மைக்ரேன்ல எந்த நோய்க்கும் மருந்து கிடையாது. இது இங்க இருக்கும்போது ஃபேசியல் பேராலிசிஸ், அப்புறம் ஒற்றை தலைவலி. அதே இங்க இருக்கிற காத்து இங்க போய் அடிச்சது இல்லையா, இங்க அடிச்ச காத்து அப்படியே நெத்தி போட்டு விடாத. நான் போனாலும் சொல்லிட்டேன், சூரியநாடி ஆரம்பிச்சு எங்க போய் நிற்கும், சந்திரநாடி ஆரம்பிச்சு எங்க போய் நிற்கும் நான் சொல்லிட்டேன். அந்த காத்து அப்படி ஜம்ப் பண்ணி வலது பக்கம் நெத்தி போட்டுல உட்காந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிச்சுன்னா இடது பக்கம் கை கால் வந்து பக்கவாதம் பேரு, தெரிஞ்சுக்கோங்க. இந்த வலது பக்கம் நெத்தி பொருள் உட்காந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிச்சுன்னா இடது பக்கம் கை கால் சேர்ந்து விடும்.
இடது பக்கம் நெத்தி போட்டு அந்த காத்து பிடிச்சி ஸ்ட்ராங்கா பிடிச்சிச்சுன்னா வலது பக்கம் கை கதவு சேர்ந்து பக்கவாதம் வந்துச்சுன்னு சொன்னா மரணம்ங்கிறது 3 நாள், அதை தாண்டினா 3 மாசம். 3 நாள் 3 மாசம் அப்படின்னு 2வது கட்டத்தையும் ஒரு தாண்டிட்டாருன்னா மேக்சிமம் 3 வருஷம், அதுக்கு மேல இருக்க மாட்டார். 3 வருஷம் 10 படிதான் கிடப்பாரு. 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 10 கிடப்பாரு. அவரு 1க்கு 2க்கு போறதெல்லாம் யாராவது என்ன பண்ணும், கழுவிக்கணும் மொழிக்கணும் பச்சு விட்டுக்குன்னு ஆசைப்பட்டு நடக்க வேண்டியதுதான். 3 நாள் 3 மாசம் 3 வருஷம், அதுக்கு மேல அவர் இருக்க மாட்டார். இதான் பக்கவாதம். இந்த வேலூர் பக்கத்துல காட்பாடி அப்படின்னு நினைக்கிறேன். காட்பாடி அங்க தானே, வேலூர் பக்கம் தானே. நிறைய அந்த இளைஞர்கள் பக்கவாதனால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அந்த பக்கம் இருப்பாங்க. அது என்ன காரணம்னா, அது நிறைய விஷயம், நிறைய ரீசன் இருக்கு. இந்த சாப்பிட்ட உடனே இன்டர்கோர்ஸ் பண்றது, செக்ஷுவல் கான்டாக்ட் பண்றது, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இன்டர்கோர்ஸ் பண்றது, இதெல்லாம் மோசமான. உடனே அடிக்கும், உடனே ஸ்ட்ரோக் தான். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவர் கெட்ட நேரமா இருந்ததுன்னா அடிச்சுன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம் தான். அப்ப நிறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம அதாவது இந்த வாழ்வியல் முறையினோட விஷயங்கள் தெரியாம கண்மூடித்தனமா பண்ற வேலை எல்லாம் கண்ணாதான் பண்றதுனால அங்கங்க கேஸ் என்ன போகுது, அங்கங்க ஏறிக்குது. ஏறிக்குன்னா பண்ணுது பிடிக்குது. எம்ஜிஆர் எப்படியா இருந்தார்? பக்காவாதம் தான் இருந்தார், தெரியுமா தெரியாதா? எம்ஜிஆர் இருந்தது பக்கவாதம் தான் இருந்தார். இந்த நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மெடிக்கல் ரோட்ல இருக்கிறவங்க தெரிஞ்சு வாய்ப்பு. நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி சென்னையில பெரிய ஆள். நரம்பியல் சம்பந்தமான விஷயம்ல அவர் தான் கிங்கு. எம்ஜிஆருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார் யார்? ராமமூர்த்தி. ராமமூர்த்திங்கிறது யாருன்னா ஒரு லெக்சரர். ஜப்பான்ல போயிட்டு கிளாஸ் எடுப்பார். அங்க போய் எடுப்பார் மெடிக்கல் சப்ஜெக்ட். ஜப்பான்ல இப்படி வேஷ்டி சட்டை கட்டினா எடுப்பார். ஜப்பான்ல மிகப்பெரிய டாக்டர் டான் அப்படின்னு சொல்லிட்டு, டானா கானா தெரியல, ஞாபகம் டான் நினைக்கிறேன், டான் இல்ல டான். அவரு யாருகிட்ட படிச்சாருன்னா நரம்பியல் ராமமூர்த்தி படிச்சாரு. அவரு ஜப்பான்ல பெரிய கிங் மேக்கர், பெரிய கிங் அவரு அந்த மருத்துவத்துறையில. அப்படியாப்பட்ட நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்திக்கு என்ன பிரச்சனைனா மைக்ரேன் பிரச்சனை, ஒத்த தலைவலி பிரச்சனை. அவர் பல வருஷமும் ஒத்த தலை அவசப்பட்டு இருந்தார். அப்போ ஒரு பெண்மணி அவரோட கிளினிக் போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி ஒத்த தலைவலி பயங்கரமா இருக்கு, பல வருஷமா இருந்துட்டு இருக்கு, ஏதாவது சமாளிக்க முடியல, ஏதாவது தீர்வு சொல்லுங்க, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு? அவர் சொன்னது, எனக்கே 4-5 வருஷமா ஒத்த தலையில இருக்குது. அவர் பெரிய ஆளு. அவர் சொல்றாரு, எனக்கே 4-5 வருஷமா ஒத்த தலையில இருக்குது. நான் எங்க போய் சரி பண்ணினா யோகா போய் சரி பண்ணினேன், நீங்க யோகா போய் சரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யோகா காமிச்சு விட்டாரு. நம்ம யோகால எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் முதல் யோகாவுக்கு வந்த முதல் ஸ்டூடெண்ட் மைக்ரேன் தான் வந்தார். ஒரே மாசம் சரியாயிட்டார். ஒரே மாசம் மைக்ரேன் சரியாயிட்டு போயிட்டாரு. அப்ப பாருங்க, மூட்டு வலியில இருந்து, இடுப்பு வலியில இருந்து, முதுகு வலியில இருந்து, அல்சர்ல இருந்து, பிபி வரும், ஹார்ட்ல அடிக்குது இல்லையா, பிபி வரும். பிபில இருந்து, சுகர்ல இருந்து, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்து, தூக்கமின்மை இருந்து, பசி இன்மை, ருசி இன்மை, ஹார்ட் பிளாக், ரத்த குழாயில வீக்கம், ரத்த குழாய் சுருங்கி போயிருது, பெண்ட் ஆயிடுது அப்படின்றது, கழுத்து எலும்பு தேய்மான்ல இருந்து, முகவாத்துல இருந்து, மைக்ரேன்ல இருந்து பக்கவாதம் வரைக்கும் ஒரு நோயை உண்டு பண்ணுதுன்னா, இந்த காத்தை எமன் காத்துன்னு சொல்றது சரிதானே? சரிதானே? இந்த காத்தை அதோட வழியிலேயே போக விடணும், மேல ஏற விடக்கூடாது. மேல ஏற விடக்கூடாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, மலக்குடல்ல மலம் தங்கறதுனால இந்த காத்து உற்பத்தி ஆகுது.
முட்டி வலி முட்டி வலி முட்டி வலி, லேடிஸ் தான் முட்டி வலி, அதிகப்படியான பிரச்சனை லேடிஸ் தான் அந்த முட்டி வலி. அப்போ இந்த முட்டி வலி, அந்த முட்டி வலி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த காத்து அடிச்சு 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 அந்த 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 மூட்டு, அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, அது எப்படி சொல்லுவாங்க, பனங்கொட்டையை சதி போட்டா அந்த மாதிரி அந்த மூட்டை மட்டும் நீங்க தனியா ஆட்டி பாருங்க, தெரியும், தனியா ஒரு கிண்ணமா இருக்கும். பனங்கொட்டையை சதி போட்டா அந்த மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கும். இது என்ன நடக்கும்னா அந்த கேஸ் போய் அடிச்சு 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 வாதம், ஆக்சுவலா வந்து வாதம் நோயின்னு பேரு. வாதத்தினால வரக்கூடிய வியாதி, வாதத்தினால வரக்கூடிய வியாதிதான் சொல்லும் போது சித்த மருத்துவம் என்ன சொல்லுன்னா 84 வகையான வாதம் உள்ளதாக சித்த மருத்துவம் சொல்லுது. உதாரணத்துக்கு நரித்தலை வாதம், பக்கவாதம், அப்புறம் வந்து நிறைய நிறைய இருக்கு, பாரிசவாதம், கீழ்வாதம், நெய்வாதம், முடக்குவாதம். முடக்குவாதம் வந்துச்சுன்னா அது நின்றுனா முடிஞ்சது, அப்படியே முடக்கி நிற்கிறோம். ஒரு அரை மணி நேரம் ரிலீஸ் ஆகுது. மூட்டுவாதம், முடக்குவாதம், பாரிசவாதம், பக்கவாதம், நெருக்கடிவாதம், கீழ்வாதம், நெய்வாதம், அதுல வந்து 84 வகையான வாதங்கள் இருக்கு. இந்த 84 வகையான வாதங்களையும் ஒரே மருந்துல சரி பண்ணலாம், ஒரே மருந்து தான், பேபி மருந்து சாப்பிடணும். கரெக்டா சொல்லிட்டாங்க, சுத்தி தான் பண்ணணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க பேபி மருந்து சாப்பிடுங்க? உங்க வீட்டுக்கார சாப்பிட்டாரா யோகா பண்ண போகல? கேஸ் பிரச்சனை, இது கேஸ் போய் அடிக்குது, சுருங்குது, வீங்குது, வெடிக்குது. அப்ப நீ கேஸ முதல்ல புடுங்கணும். நீங்க மலச்சிக்கல் நீங்க கேட்டீங்க, நான் பல முறை கேட்பேன், மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்பேன். எடுத்த உடனே கேட்பேன், மலச்சிக்கல் இருக்கா? அதெல்லாம் அவங்க நல்லா வேணும், அதெல்லாம் அவங்க நல்லா வேணும். நல்லா போறேன், 2 வேளை போறேன். 2 வேளை போறேன்னா இப்போ 2 வேளை தான் மலம் தெரியணும். நீங்களா போய் முக்கின்னு உட்காடுறீங்களா இல்ல தானா வருமா? தானா இயற்கையா அது வந்து என்ன பண்ணும், மோஷன் வந்து மலம் கழியணும் 2 வேளை. நான் 2 வேளை வலுக்கட்டாம உட்காடுறேன், இல்ல ஒரு நாள் நான் 4 முறை போறேன், இல்ல 5 முறை போறேன், என்ன ஆகுது? 4 முறை 5 முறை நான் ஒரு நாளைக்கு 4 முறை நான் மோஷன் போயிடுறேன்னா என்ன ஆகுது? கான்ஸ்டிபேஷன் எதுன்னு அர்த்தம், அது மலச்சிக்கல் எதுன்னு அர்த்தம், அது குரல் கெட்டு போயின்னு அர்த்தம். அது இயற்கையா ஒன்றுக்கு 2 வேளை ஒரு அளவா சாப்பிடுறாங்க, ஜீரணம் ஆயிடுது, சத்தெல்லாம் ஒழிஞ்சு எடுக்குது. இயற்கையா ஒரு 5 மணிக்கு மேல 6 மணி இயற்கையாவே மலத்தை தள்ளுறதுக்கான விஷயம் நடக்குதுன்னா போய் உட்காந்தா எல்லாம் வந்துடும். அது 2 வேளை மலம் போயிட்டா இயற்கையா ஓகே, அதான் ஆரோக்கியமா தான் அர்த்தம். இன்னும் ஆரோக்கியமான மலம் பார்க்கணும், மலம் ஆரோக்கியமா இருக்கும். அது தெரியுமா? மலமே ஒரு கழிவு பொருள் தானே, ஆனா மலம் ஆரோக்கியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படி இருந்தா மலம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம்? மலமே கழிவு பொருள் தான், அந்த கழிவு பொருள் கூட நல்ல குவாலிட்டியான கழிவா வெளில வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலம் அப்படிங்கிறது வந்து போய் உக்காந்தீங்கன்னா அடர்த்தியா கெட்டியான மலமா, அடர்த்தியான ஒரு கலர்ல, அந்த அந்த பிரவுன் கலர்ல, காப்பி கலர்ல அடர்த்தியா வந்து விழும். அப்படி விழும்போது அந்த மலத்தை சுத்தி வெள்ளையா ஒரு பதிவு படுது, வெள்ளையா ஒரு ஒரு பால் ஏடு மாதிரி அப்படி படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி படிஞ்சிருக்கு மலத்துலன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். உங்களோட அந்த குடல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, ஆரோக்கியமா அந்த மோஷன் வெளில தள்ளுதுன்னு அர்த்தம். அப்பப்போ குழந்தை வருது, பிசுன்னு வருது, அப்பப்போ போறேன், ஆட்டுக்குழு மாதிரி வருது, இதெல்லாம் சொல்லி உட்காந்துக்கிறீங்கன்னா குடல் கெட்டு போயின்னு அர்த்தம், சூடாயிடுதுன்னு அர்த்தம். சரியா? அடிக்கடி போனாலும் நோய் தான். 2 முறை போனா நல்லாகிறாரு. அது போய் முக்கி வாலண்டியா பண்றாருன்னா ஆசனாய் ஃபீடிங் என்ன ஆயிடும், பைப் தான் வரும். சரியா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இயற்கையா மலம் கழிவு. சரியா? அப்ப இதுக்கான ஒரே சொல்யூஷன், அந்த தலையில இருந்து கால் வரைக்கும் வரக்கூடிய அந்த வியாதிகளை கட்டுப்படுத்தணும், சரி பண்ணணும், ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரும், ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா அந்த கேஸை புடுங்கணுமா வேண்டாமா? மோஷன் போனாலும் அந்த மோஷன் போயிடுச்சுன்னா கூட நான் சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மோஷன் பிரச்சனை அவனுக்கு 2 பேரும் நல்லா போயிருப்பாங்க. நல்லா மோஷன் ஃப்ரீயா வெளில வந்தாலும் உட்சுவர்ல மலம் இருக்குமா இருக்காது, மலக்குடல உட்சுவர்ல மலம் இருக்குமா இருக்காது, ஒட்டிட்டுமா இருக்காது, ஒட்டிட்டு தானே இருக்கும். ஒட்டிட்டு இருந்தா கேஸ் ஃபார்ம் ஆகலாம், ஆகாதா? ஆகதானே செய்யும். அப்ப நீ கிளீன் பண்ணி குடல் நல்லா அலசி கிளீன் பண்ணி வெளில தந்து அலசி எடி முதல்ல குடலை பாதி பிரச்சனை தீர்ந்துருமே.
எத்தனை பேர் வந்து பேதி சாப்பிட்ற பாக்கத்தை வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. தானா பேதி ஆனாதான் உண்டு. அது கூட பேதி வச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் டாக்டர் முடியல டாக்டர், கை நினைக்குது டாக்டர். என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. லூஸ் மோஷன் ஆகாத நாளே கிடையாது பெரியமே சொல்றீங்க. அது பேர் பேதிதான் அணிக்குது. பேதி ஆகாதா? தொடர்ந்து பேதியான டயரியான்னு பேரு. அதுவும் டேஞ்சர் தான். உடம்புல தண்ணி நீர்லாம் வத்தி போய் சேர வேண்டியதுதான். அடிக்கடி பேதி ஆகுது. பேதி தான், அதாவது பேதி வந்து குடம்பு கெட்டு போய் பேதி ஆகும். அது ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்? அது பேதி ஆகட்டும் விடும். ஆகட்டும், நல்லா ஆகட்டும். அந்த ஜீரக தண்ணியோ இல்ல வேற ஏதாவது சுடு தண்ணியோ ஏதாவது குடிச்சு என்ன பண்ணணும், அது நல்லா வெளியேறட்டும். வந்து என்ன பண்ணணும், அழுத்து வெளியளவு நீங்க ஃப்ரீயா விட்டுட்டு ஓய்வு விடுவோம். சுடு தண்ணி குடிச்சுட்டு அப்படியே பட்டு ஓய்வு விடுவோம். அது ஒரு 4 முறை 5 முறை 10 முறை ஆயிட்டு நின்றுடும், தானா நின்றுடும். இந்த மீன், இந்த கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டனால சில ஒப்புதான் போயிட்டு பேதி பிடிக்கும், வயிறு வலி வந்துடும், பேதி பிடிக்கும். அது மாதிரி ஆகுதுன்னா அந்த குளுக்கோஸ் வாட்டர்னா நீங்க இந்த வெளியில இந்த ஓஆர்எஸ்ஆ இந்த கருமத்தெல்லாம் குடிக்கூடாது. இதெல்லாம் கருமம். இதெல்லாம் குடிச்சா வேலையாகாது. உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சக்கரை, நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை கிடையாது, போட்டு கலக்கிட்டு அப்படியே ஒரு சொம்பு என்ன பண்ணணும், 1 ஹவருக்கு ஒரு முறை 1 ஹவர் குளுக்கோஸ் தண்ணி தான், ஒரிஜினல் குளுக்கோஸ் தான். இதை குடிச்சுனே வந்தாலே உள்ளகிற அழுத்தெல்லாம் ஆலோசனை வெளில வந்து பேதி ஆயிட்டு உடம்பு நார்மல் ஆயிட்டு சரியாயிடும். இந்த ஓஆர்எஸ் குடிக்கிறன்னு குடிச்சிட்டு பேதி நிக்கவே நிக்காது, எனர்ஜி வரவே வராது, அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்ஸ் எடுத்துடுவாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு போடுவோம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா அனுபவத்துல சொல்லி கொடுத்துருவோம், நிறைய பேர் செஞ்சுக்கிறாங்க. ஒண்ணுமே ஓஆர்எஸ் சுத்தமா பிரயோஜனம் இல்லை. நீங்க சொன்ன அந்த குளுக்கோஸ் தண்ணி குடிச்சுதான், உப்பு சர்க்கரை போட்டு குடிச்சா நின்று சரியாச்சு, எனர்ஜி வந்து சொல்லிக்கிறாங்க. புரியுதா? அதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல், செட் ஆகாது, உடம்புக்கு எனர்ஜி கொடுக்காது. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த குடல் பேதி அதெல்லாம் ஆக விட்டு அதை சரி பண்ணணும். இல்ல நீங்க வேற மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிட்டு தொடர்ந்து பேதி ஆயினே இருக்குன்னா சக்கராசு, இந்த சக்கரம் வந்து இறங்கி போச்சுன்னு அர்த்தம். இந்த பிளக்ஸ் இறங்கி போச்சுன்னா பேதி ஆயினே இருக்கும். அதெல்லாம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது யோகா இருக்கு, ஆனா இப்ப அந்த யோகா சொல்லி தர போறோம். வேற வழி இல்லாம உங்களுக்கு அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாளா இருந்தாலும் பேதி ஆகினே இருக்குன்னா வேற வழி நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டோம். அங்க போனாலும் வந்து நான் அது சீக்கிரமா சரியாகணும், அதாவது 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணாலும் சரியாகும். அதனால இயற்கையா ₹1 செலவு பண்ணாம நோயே வராம கட்டமைக்கிற ஒரு விஷயம் தான் யோகா. அதை புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ அந்த குடலை சுத்தம் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு புரியுது எல்லாருக்குமே. அப்ப என்ன செய்யலாம், சரியான ஒரு முறையில பேதி சாப்பிட பழக்கம் ரொம்ப நல்லது. சாப்பிடலாமா வேணாமா? எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம்னா யார் சாப்பிட கூடாதுன்னா அல்சர் தீவிரமா இருந்தா வேண்டாம். பிரச்சனையே அதான். லோ பிபி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. இந்த பேதி சாப்பிட்றவங்க, லோ பிபி இருக்கிறவங்களும் தீவிரமான அல்சர் இருக்கிறவங்களும் இவங்க மட்டும் சாப்பிடாம மீதி பேர்லாம் சாப்பிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி யாரா இருக்கீங்களா? லோ பிபி இருக்கிறவங்க, தீவிரமான அல்சர் இருக்கிறவங்க, புண்ணு ரொம்ப, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அந்த மாதிரி எதுவும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஹெர்னியா, குடல் இறக்க நோய் அந்த மாதிரி இருக்கணும், பேதி சாப்பிட முடியாது. மீதி எல்லாருமே சாப்பிட்டு குடலை சுத்தப்படுத்த வேண்டும். அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு நாள் செஞ்சிடலாம். அடுத்த வாரம் கொடுத்துடலாமா பேதி மாத்திரை? வேணுன்றவங்க கை தூக்குங்க. ஐயோ, வந்தவனே பேதி மாத்திரை, அந்த பேதி மாத்திரம் எனக்கு வேணாம், அந்த கை தூக்குங்க. இது பேதி மாத்திரை வேணாங்க அப்படின்னு கை தூக்குங்க. கத்திரி அதான் நல்லா வேலை செய்யணும். கத்திரி வெயில தான் போனோம், நல்லா கழிட்டோம். அந்த மாத்திரை வந்து கொஞ்சம் உடம்ப ஹீட் பண்ணோம், ஹீட் பண்ணி கொடுக்கும். வாந்தி பேதி கண்டிப்பா வரும். என்ன வரும்? வாந்தி பேதி கண்டிப்பா வரும் இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா. நல்லது. வாமிட்டு வரும், அழுக்கு, அவ்வளவு அழுக்கு. யாரெல்லாம் அழுக்கு நிறைய வச்சுன்னா வாந்தி நிறைய வரும்.
பேபி ஒரு 3 முறை 4 முறை ஆகும். தண்ணி மாதிரி எல்லாம் அலசி 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 சக்கச்சக்கையா வெள்ளை வெள்ளையா நோயா 6 மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பரோட்டா காஞ்சி போய் கரையில் கொத்து வந்துடும். எனக்கு பிரியாணியில லெக் பீஸ் தான் நான் சாப்பிடுன்னு சொன்னாலாம் இருக்கீங்க. லெக் பீஸ்ல சண்டை போடலாம் இருக்கீங்க. இந்த லெக் பீஸ் வந்து விழும்போது பாருங்க, 6 மாசத்துக்கு சாப்பிட்ட பிரியாணியில அந்த லெக் பீஸ் இந்த பேபி சாப்பிட்டோன்னே வந்து விழும். இவ்வளோ அழுக்கு வரும். இந்த குடல்ல இருந்து எவ்வளவு அழுக்கு வருதுங்கிறத நீங்க பார்க்கணும். கண்டிப்பா ஐயோ சி அதெல்லாம் கிடையாது, பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அப்பதான் இந்த மாதிரி கருமத்தெல்லாம் தின்ன மாட்டேங்க. பரோட்டா, மட்டனு, சிக்கனு இதெல்லாம் தின்னுக்குது, கருவாடு எல்லாத்தையும் தின்னுக்குது, சரியா ஜீரணமாகாம அதுக்கு மேல வந்து சோடா குடிச்சிக்கின்னு, அதுக்கு மேல வந்து கொக்கோலா குடிச்சிக்கின்னு, அதுக்கு மேல ஒரு பேண்டா குடிச்சிக்கின்னு ரொம்ப ஸ்டைலிஷா ஆனு இருப்பாரு. கூட பத்தாத்துக்கு வந்து என்ன பண்ணுவாரு, இதாக வச்சுப்பாரு கையில. என்னன்னா ஒரு லைஃப் என்ஜாய் பண்றாராம். என்னத்த என்ஜாய் பண்றான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கத்திக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணா நோய்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. சரியா? இந்த கண்ணு சம்பந்தமான பிரச்சனை வர்றது கூட இந்த காத்தான் காரணம். பாத்துங்க, கண்ணு சம்பந்தமான பிரச்சனை, இந்த மைகன், இந்த கண்ணாடி போறது, இதெல்லாம் இந்த காத்து பண்ற வேலைதான். அதை புடிக்கிட்டுனா கொதிக்கிட்டு முதல்ல அடைக்கணும். எரிப்பு பிடிக்கிட்டா கொதிக்கிட்டு அடைக்கணும். அதான கான்செப்ட். அப்ப முதல் வேலையை என்ன பண்ணணும், தூக்கம் போட்டு எழுதி உள்ளுக்கும் எல்லாரும் கொச்சு இருக்கும். முதல்ல நாளைக்கு அடுத்த வாரம் வந்து புடுங்கிறது தான் வேலையை. அடுத்த வாரம் தான் என்ன பண்ண போறேன், பேபிக்கு மாத்திரை கொடுக்க போறேன். எல்லாருமே வாங்கி சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த முறைப்படி சாப்பிட்டீங்கன்னா உடல் அந்த தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த அழுக்கு மொத்தம் அலசிக்கின்னு மொத்தமா வெளில வந்துச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் டயர்டா இருக்கும். அவ்வளவு ஏன்னா மலம் போனா பலம் போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அழுக்கெல்லாம் வெளில வந்து அன்னைக்கு டயர்டா இருக்கும். அவ்வளவுதான். மறுநாள் பாருங்க, எப்படி பாருங்க, அப்படியே உடம்பு லேசா டக்கையா காத்துல பிறகுற மாதிரி. அப்பா முட்டி வழியில பாதி வந்து கொடுக்குறாருப்பா, ஈஸியா உட்கார முடியும். இப்ப நெஞ்சு உட்காந்துக்கிறீங்க, பெருக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. இப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணி யோகா சூழல் மாதிரி உட்காருங்க. கரெக்டா கை காலம் மாதிரிக்கு நேரம் முழு நீட்டு உட்காருங்க. அடுத்த வாரத்துல இருந்து, புரியுதா? அது அடுத்த வாரம் என்ன பண்ண போறோம், அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த வண்டி எஃப்சி விடுறது. இந்த வண்டியெல்லாம் இப்போ சில வண்டி சீஸ் ஆகிற கண்டிஷன் இருக்கும், சில வண்டி பிரேக் பிடிக்காம கண்டிஷன் இருக்கும், ஏதோ கார்பெட்ல அடர்ந்து இருக்கும். இதெல்லாம் நிறைய வச்சுருப்பீங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி அடுத்த வாரம் சீஸ் ஆகிக்கிறாங்க. பாவம் சீஸ் ஆகிக்கிறது, அதை எப்படி காப்பாற்றி விடுவாரு. அடுத்த வாரம் என்ன பண்ணிடலாம், இதை கொடுத்து அடிச்சு கிளீன் பண்ணி எடுத்து மொத்த தான் வெளில வந்துடும். அது பேபி மாத்திரை விஷயம் பார்த்துக்கலாம். அல்சர் தீவிரமா இருக்கிறவங்க பேபி மாத்திரை வேண்டாம். அதுக்கு தனியா சோறுன்னு ஒண்ணு இருக்கு, அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம அடுத்த வாரம் பத்தி இதை பத்தி விளக்கமா பேசலாம், பார்த்துக்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ண போறோம், அந்த ஆசனம் சொன்னோம் இல்லையா, பவன முக்தாசனம் சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு மேலே ஏறி போனாலும் இந்த காத்து எம்மனா வேலை செய்யுது. அப்ப அந்த காத்தை ஆனிசோரியாவே தள்ளிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அதுக்கான டெக்னிக்கா, அதுக்கான நுட்பமா சித்தர்கள் ரிஷிகள் கண்டுபிடிச்சு உருவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் தான் இந்த பவன முக்தாசனம். அப்ப அவங்க ராயல் சொல்லிட்டு இருக்கலாம் சித்தர்களுக்கு இல்லையா? கண்டிப்பா அவங்க இருக்கலாம். உலக இது என்ன நடக்கும் பாத்தீங்களா? இது வந்து ஜென்ரலா வந்து சொல்லும் போது ஒரு யோகா படிச்சுட்டு வந்துட்டு ஒரு அனுபவம் இல்லாம அதை பத்தின ஆராய்ச்சிகள்லாம் இல்லாம படிச்சுட்டு வந்து டிகிரி படிச்சுட்டு வந்து சொல்றது என்ன சொல்லுவாரு, இந்த ஆசனம் செய்கின்ற போது அடிவயிறு குறையும், தொப்பை குறையும், தொண்டை குறையும், மேல் வயிறு குறையும், கீழ் வயிறு குறையும். அதெல்லாம் சொல்லிருப்போம். எல்லாமே என்னது, எல்லாமே வயிறு தானே, எல்லாமே வயிறு தான் அது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அடிவயிறு குறையும், மேல் வயிறு குறையும், கீழ் வயிறு குறையும், தொப்பை குறையும், தொந்தி குறையும், தொட குறையும், அப்படி பேசிட்டு இருப்பாரு. எல்லாமே வயிறு தான் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? அது மாதிரி நீங்க நான் அந்த படிச்ச மாதிரி நானும் சொல்றேன். மேல் வயிறு குறையும், பிரசவித்த வயிறு குறையும், அடிவயிறு குறையும், தொப்பை குறையும், தொந்தி குறையும். இந்த தொடை கரையத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த பட்டக்ஸ், இந்த தொடை இதெல்லாம் அப்படியே கரைஞ்சி வந்து ஸ்லிம்மா அழகா இருக்கும். நடக்கும் போது லேடிஸ் கை கால வீசி நடக்கணும். ஆனா லேடிஸ் நடந்து பாத்துருக்கீங்களா, அந்த தொடலை பெருசு பெருசா ஆயிட்டு சாணி மிதிப்பாங்க பக்கத்துல.
பக்கத்துல காலை வச்சு நடப்பாங்க. கை காலை வீசி இந்த தொடை ரெண்டும் ஒண்ணு எழையுதுன்னா உங்க உடம்புல வந்து ஃபேட் அதிகமான அர்த்தம். எழையக்கூடாது. கால்னா கரெக்டா நீட்டா வரணும். எல்லா ஜீவராசிலும் அதோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு பாருங்க. யானைக்குன்னா அதோட உருவத்துக்கு என்ன மாதிரி கால் சைஸ் இருக்கும் அது கரெக்டா இருக்கு. குதிரைனா அந்த உருவத்துக்கு அந்த உடம்புக்கு என்ன கால் சைஸும் இருக்குது. மனுஷன்னா உருவத்துக்கும் உடம்புக்கு கரெக்டா இருக்கானா பாத்தீங்களா? இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணோம், இங்கெல்லாம் வந்து இருக்கிற காத்து இந்த கெட்ட காத்தெல்லாம் புடிங்கி எடுக்கும்போது அப்படியே உடம்பு இடுப்பெல்லாம் வச்சு ஸ்லிம் ஆகுது. நீங்க பாத்துக்கணும், சீக்கிரமா சரி ஆயிடுவீங்க. சரியா? அதுக்கு தேவி மாதம் சாப்பிடலாம். இப்போ ஆசனம் சொல்லும் போது அந்த பவனம் ஆசனம் செய்யலாம். இது யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அது தெரியும் இல்ல. நம்ம ஏற்கனவே ஒரு கொட்டக்கால் வச்சிருக்கோம் இல்லையா, இது பேசிக்கா இருக்கிற விஷயம். இது அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அது தனிப்பட்ட கேர். ஒரு பேசிக்கா ஒரு ரூல் இருக்கும் இல்லையா, பிபி இருக்கிறவங்க தொடாதீங்க. அதேதான் அல்சர் இருக்கிறவங்க தொடவே தொடாதீங்க. ஏன்னா அது போட்டு அந்த காலை வச்சு வயிற்றுல வச்சு அழுத்தும் போது அந்த புல்லு அப்படியே வலிச்சு பெருசாயிடும், இன்னும் புண்ணு அதிகமாயிடும். ஏன்னா வயிற்றுல வச்சு அழுத்து போறோம் காலை. பிபி இருக்கிறவங்க தொடாதீங்க. அல்சர் தீவிரமா இருக்கிறவங்க தொடவே தொடாதீங்க. அடி முதுகு வலி பயங்கரமா இருக்கு அப்படின்னா வேற ஒரு மெத்தட்ல செய்யணும், செய்யக்கூடாது. ஆனா வேற ஒரு கான்செப்ட்ல அவரை பக்குவமா செய்ய சொன்னா அது யோகா மாஸ்டரோட தனிப்பட்ட ஒரு கேர். அது அப்படி கொண்டு போனா அவரை செய்ய வைக்கலாம். இந்த சர்விக்கல் கழுத்து எலும்பு தேய்மானம், கழுத்து வலி மோசமா இருக்குன்றவங்க தொடாதீங்க. அடி முதுகுவலி, முதுகுவலி, கழுத்து வலி அதிகமா இருக்கு. நான் சொல்றது அதிகமா ரொம்ப ஓவரா முடியல அப்படின்னா தொடாதீங்க. அப்படி நான் செய்யணும் மாஸ்டர், இது எனக்கு பிரச்சனை இருக்கு, அமான காத்தோட பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, எனக்கு செய்யறீங்கன்னா ஸ்பெஷல் கேர் எடுத்து அவரை வேற ஒரு மெத்தட்ல செய்ய வச்சுன்னா செய்ய வைக்கலாம். யாரு? அடி முதுகுவலி, முதுகுவலி, கழுத்து வலி இருக்கிறோம் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, குடல் இறக்க நோய் இருக்கிறவங்க, ஏன்னா வயிற்று போட்டு அழுகும் போது இன்னும் ஆகும். அடி கர்ப்பப்பை அடி இறங்கி போனவங்க, ஹார்ட் பிரச்சனை பெருசா இருக்கிறவங்க நான் சொல்றேன். சும்மா சின்ன சின்ன பிரச்சனை அது வேற விஷயம், நீங்களாம் செய்யலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மேஜரா ஆபரேஷன் பண்ணவங்க, ஹார்ட்ல பேஸ் மேக்கர் வச்சவங்க, அப்புறம் வந்து ஸ்டண்ட் வச்சவங்க, பைபாஸ் ரூட் போட்டவங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, பைபாஸ் ரூட் என்ன சொன்னா, பைபாஸ் சர்ஜரி ஹார்ட்ல பண்ணிருக்காருன்னா பைபாஸ்ல போனா சீக்கிரமா போலாம்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஹார்ட்ல வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காருன்னா சீக்கிரமா போறதுக்கான சர்ஜரின்னு பேரு. அதான் மீனிங் அது. சரியா? அதான் வந்து இந்த ஹார்ட்ல எல்லாம் கை வைக்கவே கூடாது. இந்த ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர், ஸ்பிளீன் அப்படின்னு சொல்லப்போனா ராஜ உறுப்புன்னு பேர் இருக்கு. இது பெரிய சப்ஜெக்ட். இது அப்புறமா பார்த்துக்கலாம். ராஜ உறுப்புகள் அப்படின்னா என்ன சொன்னா, இந்த உறுப்புகளுக்கு நோய் வராது. மைண்ட் இட் நல்லா மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர், ஸ்பிளீன் தெரியுமா? அப்படின்னா தெரியுமா? ஹார்ட்னா உங்க உருவம், லங்ஸ்னா நுரையீரல், கிட்னினா சூழ்நிலை. அது எங்க இருக்கு? பேக்ல இருக்குதா? சரி, ரைட்டு. சொல்லு, இங்க இருக்குவாங்க. ஸ்பைனல் கார்டு அடி முதுகுல மேல ஒண்ணு நவரக்கா மாதிரி இருக்கும். அதுக்கு மேல அட்ரினல் காண்டு இருக்கும். மஞ்சளா கிட்னிக்கு மேல அந்த அவரக்காய்க்கு மேல அட்ரினல் காண்டு இருக்கும். அந்த அட்ரினல் காண்டு தான் பிபி இன்க்ரீஸ் பண்றது. ஆனா டாக்டர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பிபினா ஹார்ட்டை போய் கொண்டுவாங்க. ஹார்ட்டுக்கும் பிபிக்கும் சம்பந்தம் கிடையாது. கையை வைக்கக்கூடாது. ஹார்ட்டுக்கும் பிபிக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க பிபின்னு சொல்லி ஹார்ட்ல கைய வச்சீங்க, உங்க கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். பிளாக், அவ்வளவுதான், வசமா மாட்டின்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான உறுப்புகள்ல கை வச்சிடக்கூடாது. ஆபரேஷன், சர்ஜரி, அது பண்றேன் இதை பண்றேன்னு வச்சுட்டீங்கன்னா 3 மாசம், 6 மாசம், 3 வருஷம், அவ்வளவுதான். அது மாதிரிலாம் இருக்க முடியாது. அவ்வளவுதான் லைஃப். அதனால வந்து உங்களுக்கு கடவுள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இந்த யோகலை கொடுத்துக்கிறான். இப்படி ஒரு குருவை கொடுத்துருக்கிறான். புரிச்சுக்கோங்க, சரி பண்ணிட்டு போற வழியை பாரு. சரியா? இதெல்லாம் ராஜ உறுப்பு சொன்ன இல்லையா, இது நோய் வராது, நோய் வரவும் கூடாது. வந்தாலும் தானாவே சரியாகும். தன்னைத்தானே சரி பண்ணிக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ராஜ உறுப்புகள்லாம். அதுக்கு நம்ம சப்போர்ட்டடா என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம செய்யணும் ஒழிய அதை நம்ம வந்து சரி பண்றன்ற பேர்ல போய் பொய்யார்படியை போய் வந்து கொரோனா மாற கதையா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறீங்க.
அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல மறந்துருங்க, உங்க லைஃப்லயே மறந்துருங்க, போகவே கூடாது. அது எப்ப போலாம்னா ஏதோ ஒரு ஆபத்து, உயிருக்கு ஆபத்தான செய்யலாம், அதுக்குள்ள நான் நல்லா இருந்தா வெளில வருவேன், இல்லைன்னா போய் சேர்ந்துருவேன், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா போய் சேர போகணும்னு அர்த்தம், புரியுதா இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போனா போய் சேர போகணும்னு அர்த்தம். அதோட வீட்லயே நிம்மதியா சொந்த பந்தத்தோட இருந்துக்கின்னு எப்ப போயிட்டு வரையாப்பான்னு சொல்லிட்டு போனா ரொம்ப நல்லது, நிம்மதியா போய் சேரலாம். ஹாஸ்பிட்டல போயிட்டு ஐசியூல படுத்துக்கின்னு நிம்மதியா, அதாவது யாருமே இல்லாம அனாதையா மரண தேவனோட அந்த கால தேவனோட போராடிக்கின்னு பயந்துக்கின்னு அனாதையா சாவத்தோட வீட்லயே என்ன பண்ணலாம், நிம்மதியா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டு சொல்லிட்டு போகலாம், நல்லது. அதான் இந்த ஹாஸ்பிட்டல் போலாம் போகக்கூடாது, சரியா? அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல உங்க மைண்ட்ல இருந்து ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. அந்த ஃபைல் என்ன பண்ணுங்க, மைண்ட்ல இருக்கிற அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைலை டெலிட் பண்ற மாதிரி உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த ஃபைலை ரைட் கிளிக் டெலிட் பண்ணினா வேலை முடியும். ரைட். இப்போ இந்த ஆசனம் எப்படி செய்யுது? ராஜா டேபிள் மலையர், மூணாவதா பௌடமுக்தாசனம். அப்படியே ஆட் பண்ணினே போனோம். போன வாரம் 2 ஆசனம் சொல்லி கொடுத்தாரு, அது அந்த வாரத்தோட முடிஞ்சது. இந்த வாரம் 2 ஆசனம் சொல்லி கொடுத்தாரு, இது இந்த வாரத்துக்கு. அடுத்த வாரம் 2 ஆசனம் சொல்லி அது அடுத்த வாரத்துக்குன்னு வந்து நீங்க என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி விட்டு போனீங்கன்னா எதுவுமே வேலை நடக்காது, சேர்த்துக்கினே போகணும். போன வாரத்துல இருந்து, அதாவது பூஜைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ரைசிங் ஆரம்பிச்சு இல்லையா, அன்னில இருந்து கிளாஸ் முடிகிற வரைக்கும் என்டே வரைக்கும் சேர்ந்துக்கினே இருக்கும். சேர்ந்துனே இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு மலை மாதிரி இருக்கும். இவ்வளோத்தையும் நான் எங்கிருந்து செஞ்சு என்ன பண்ண போறேன், இவ்வளோ பயிற்சியா குருஜி எங்களுக்கு ஒண்ணுமே போல குழப்பமாங்கிறீங்களா, என்ன பண்றது, ஷெட்யூல்டு போட்டு கொடுத்துருவோம், எதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ, சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது. இந்த ஆசனம் சிலர்லாம் வராது, காலை தூங்க முடியல, எனக்கு பிடிக்கலன்னு, சரி பரவாயில்ல விட்டுட்டு வேற ஏதாச்சும் என்ன செஞ்சு. அது பல வழி இருக்கு, 1000 வழி இருக்கு, 1008 வழி சொல்லித்தரேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும், ஒரு பிரச்சனைங்கிறது ஒண்ணுதான், ஆனா அதுக்கான சொல்யூஷனுக்கு 1008 வழி சொல்லித்தரேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ செஞ்சுட்டு போங்க, ஓகே தானே? ரைட். அது மாதிரி சேர்த்துக்கிட்டே வரணும். இது அவ்வளவுதான் போன ஆசனம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆசனத்தை புதுசா செய்யும் போது, அது ஒரு பயிற்சியோ ஏதோ ஒரு விஷயமோ புதுசா செய்யும் போது அதோட அந்த உடம்புக்கான அந்த எனர்ஜி கொஞ்சம் கை கால் வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது அப்படி இருக்கும். இப்ப இந்த 2 ஆசனம் செஞ்சீங்க, அந்த 2 ஆசனம் முதல் நாள் செய்யும் போது இப்ரைசிங் பார்த்து செய்யும் போது தோள்பட்டா கழுத்து இடுப்பெல்லாம் வலிச்சது, இப்ப வலி இல்லைல்ல, இப்ப இல்லைல்ல. அதே மாதிரி 2 ஆசனமா புதுசு புதுசா செய்யும் போது பயிற்சியே சொல்றேன். அந்த பயிற்சி முதல்ல செய்யும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த உடம்பு உபாதைகள் சில விஷயம்லாம் காட்டும். அதை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த பயிற்சியோட பலனை தான் நீங்க அறுவடை பண்ணுவீங்க. நீங்க உடம்பு வலிக்குது என்னால முடியலன்னு நீங்க அங்கேயே எழுதக்கூடாது, அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா அந்த பயிற்சியோட ரிசல்ட் நீங்க எடுத்துறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 காலையை ஒன்னா சேர்க்கறீங்க, 2 கையை ஒன்னா சேர்க்கறீங்க. சவாசனம் பண்ணிட்டு இருக்கிறோம், சவாசனம் சொல்லியாச்சு. அட்டென்ஷன் பொசிஷன் வந்துடணும் ஆசனம் பண்ணும்போது. 2 காலையை ஒன்னா சேர்க்கணும், 2 கையை ஒன்னா சேர்க்கணும், 5 வரல ஒன்னா சேர்த்து வச்சு இடுப்பு வச்சுக்கிறீங்க. 5 ஸ்டெப் வரும், மொத்தம் 5 ஸ்டெப். நான் சொல்றது செய்ய. 1 2 3 தொடைய மடக்கி வயிற்று மேல வச்சுக்கணும். 3 4 வலது கையை கொண்டு 2 காலையும் சேர்த்து பிடிக்கணும். 5 இடது கையை கொண்டு 2 காலையும் சேர்த்து பிடிக்கணும். அப்படி சேர்த்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு 6 அப்படின்ன உடனே இந்த சின்ன இருக்கு இல்லையா முகவாய் கட்டை, நீங்க திட்டும் போது சரியான முகர கட்டை இருந்தீங்க, அந்த முகர கட்டை என்ன பண்ணணும், தூக்கின்னு போய் முட்டிக்கு நடுவில் இருக்கணும். 2 முட்டிங்க இருக்கு இல்லையா, வயிற்று மேல வச்சிருக்கு இல்லையா, அதை தலையை தூக்கி அந்த சின்ன கொண்டு போய் அந்த முட்டி நடுவில் வச்சா போதும். அப்போ இதை லாக் பண்ணிட்ட, கழுத்து தூக்கி லாக் பண்ணிட்ட, காலை மடக்கி வயிற்றுல வச்சு தொடைய வச்சு வயிற்று அழுத்துற, இங்கே லாக் பண்ணிட்ட, இங்கே வச்சு அழுத்துற, எங்க ரிலீஸ் ஆகும் காத்து? ஆமா, தர்ன்னு வரும், சவுண்ட் வரும். ஆமா, அதை கூச்சப்பட்டுனா அடக்கின்னு அந்த விஷயம் வேணாம், விடுறவங்க விடுங்க. ஆமா, அப்ப நினைச்சுக்கணும், ஏமா ஓடுறான், ஏமா வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் வயிற்றுல தான் உட்காந்துக்கலாம், வேற எங்கேயும் கிடையாது. ஆனா அந்த காத்து வெளில போகுதுன்னா யமன் நம்மளை விட்டு ஓண்டானான்னு நினைச்சுக்கோம்.
அப்போ இதுக்கப்புறம் இந்த காத்து, இதுக்கப்புறம் இந்த ஆசனம் செஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சுன்னு வரீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த காத்து மேலே ஏறாது, கீழே தான் போகும். இன்னொரு விஷயம், இந்த இந்த அபான காத்து எப்பவுமே மேலே ஏறாம ஆனஸை நோக்கி தான் பயணிக்கணும், அதை நம்ம திசை திருப்பி விடணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வஜ்ராசனம் சிறந்த ஆசனம். வஜ்ராசனம் போடுறவங்களுக்கு அபான காத்து மேலே ஏறாது, அபான காத்து மேலே ஏறாது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்ல வேலை செய்யும், ஜீரண சக்தி நல்லா அதிகரிக்கும், மலச்சிக்கல் வராது, கான்ஸ்டிபேஷன் வராது, முட்டி வலி வராது, முட்டி வலி வராது, மலச்சிக்கல் வராது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, இதெல்லாம் வராது. ஜீரணத்தன்மை அதிகரிச்சிடும். அப்போ இந்த வஜ்ராசனம் போறது ரொம்ப நல்லது, பார்த்துக்கோ. சரியா? 5 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம், 20 நிமிஷம், மேக்ஸிமம் அரை மணி நேரம் உட்கார்ற அளவுக்கு தயாராகும் நீங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு பில்லோ வச்சு ட்ரை பண்ணுங்க, 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு உடம்புல. அந்த வாத காத்து அழுக்கு எல்லாம் வெளில போனா கொஞ்சம் லூஸ் ஆகும் உடம்பு. அந்த ஸ்டெஃபனா ஒரு ஹார்டா இருக்கிற அந்த உடம்பு கொஞ்சம் இலகுத்தன்மைக்கு வரும். ஆசனங்கள் செய்ய நல்ல இலகுத்தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் உங்களால ஈஸியா உட்கார முடியும். அரை மணி நேரம் உட்கார்ற அளவுக்கு வரணும். பத்மாசனம் போட்டு உட்காந்தீங்கன்னா கண்ணை மூடி சின்மத்தில் வச்சு 1 hour உட்காரணும். அந்த அளவுக்கு வந்துட்டீங்கன்னா யூ கேன் ஃபிட், நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? பார்த்துக்கோங்க. ரைட். 1 2 3 அப்படியே முட்டியை மடக்கி தொடைய வைத்திய மேல வச்சுக்கணும். 4 வலது கையை கொண்டு வந்து 2 காலையும் அணைச்சு பிடிக்கணும். 5 இடது கையை கொண்டு 2 காலையும் அணைச்சு பிடிச்சிக்கணும். கலைக்கிறது கலைக்கிறது கலைக்கிறது. இந்த தொடைய வயிற்று மேல வச்சு நல்லா அழுத்தணும். 6 தலையை தூக்கி சின், அந்த சின்ன அந்த முட்டிக்கு நடுவில் வச்சிருங்க. 20 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. டவுன். தலையை இறக்கணும். ஃபர்ஸ்ட் இடது கையை ரிலீஸ் பண்றீங்க, வலது கை ரிலீஸ் பண்றீங்க, காலை நேரா தூக்குறீங்க, உத்தானாபாசனம் வரீங்க, கீழே வச்சிடுறீங்க. ரோபோட்டிக் மாதிரி இருக்கும். இந்த வயிறெல்லாம் கரையும், அப்படியே பிரசவித்த அடி வயிறு கரையும். இந்த சைடு டயரு தொட இதெல்லாம் கரைஞ்சிடும். வயிறே ஸ்லிம் ஆயிடும். உடம்பு இந்த வயிறு அடி வயிறு பகுதி இந்த தொட இதெல்லாம் கரைக்கணும். கரெக்டா ஸ்லிம்மா கொண்டு வரனா விடவே கூடாது, செஞ்சுனே வரணும். டபுள் லெக் பிடிக்க முடியல, சிங்கிள் லெக்ல என்ன பண்ணலாம்? பிடிச்சி செய்யலாம். அது எப்படி செய்யறது? சிங்கிள் லெக் பண்ணலாமா? 1 2 3 சிங்கிள் லெக், 4 5 6 20 செகண்ட் செஞ்சுட்டு டவுன் ரிலீஸ் பண்றீங்க, காலை மேல தூக்குறீங்க, வச்சுறீங்க. அதே மாதிரி அடுத்த கால். அப்போ வலது காலுக்கு 20 செகண்ட், இடது காலுக்கு 20 செகண்ட், 2 முறை செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப 4 முறை வந்துருமா? வலது கால் 2 முறை, இடது கால், அப்ப 4 முறை வந்துருமா? அதை நீங்க பாத்துங்க. டைம் ஆகுறதுங்கிறதெல்லாம் உங்களோட விஷயம். சரியா? இதுல இந்த கழுத்து வலி இருக்கிறவங்க, பேக் பெயின் அதிகமா இருக்கிறவங்க ஒரு சில எச்சரிக்கையோட இந்த ஆசனம் செய்யலாமா? செய்யலாம், செய்ய வைக்கலாம். எப்படி செய்யணும்? இடுப்பு பயங்கரமா குறையுது, எனக்கு அடிபட்டுச்சு, என்னால குனிய முடியாது, நிமிர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது குருஜி, ஆனா எனக்கு இந்த பேக் பெயின் சரியாகணும், ஏதாவது வழி சொல்லுங்க. எனக்கு இந்த அபானம் எல்லாம் சொன்னீங்க, எனக்கு செய்யணும் போல ஆசையா இருக்குது, எனக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது, எனக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்கன்னா எப்படி செய்யலாம் பாருங்க. பிபி எகிரக்கூடாது, பிபி எகிராம பக்குவமா அவரை செய்யணும். பேக் பெயின் வரக்கூடாது அதிகமா, அந்த பேக் பெயின் சரியாகும். பேக் பெயின் இருக்கணும் இந்த மாதிரி செய்யணும், சீக்கிரமா சரியாயிடும். சரியா? அப்படியே வேகமா பண்ணாங்க. நீங்க வேகமா எடுத்தாலே இங்க பிடிக்கும். வேகமே வேணாம். அந்த ரொம்ப டெட் ஸ்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டெட் ஸ்லோல அப்படியே மெதுவா காலத்துக்கு அப்படியே அந்த தரையோட தரையை மெதுவா எடுத்துக்கோ. மெதுவா அந்த மாதிரிதான் வரணும். ரொம்ப டெட் ஸ்லோ, ரொம்ப டெட் ஸ்லோ வந்து அப்படி மடக்கி வச்சுக்கணும்.
மடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வயிற்று மேல தொடைய அப்படியே வச்சுக்கிட்டு மெதுவா இப்படிதான் செய்யணும். பேக் பெயின் இருக்கிறோம், மெதுவா மெதுவா வச்சுக்கிட்டு இந்த கையை அப்படியே மெதுவா கழுத்து தூக்காது, மெதுவா பண்ணு மெதுவா பண்ணு. இங்க அழுத்தும் போது அங்க இங்க இங்க பயங்கரமான பெயின் வரும். மெதுவா செய்யணும், ரொம்ப ரொம்ப மெதுவா செய்யணும். மெதுவா அழுத்திட்டு வச்சுட்டு கழுத்து தூக்கக்கூடாது, அப்படியே வச்சு இந்த மாதிரி அவர் மெதுவா ரொம்ப அந்த உடம்ப வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி செய்யாம ரொம்ப கவனத்தோட ரொம்ப மெதுவா அப்படி செஞ்சாருன்னா அப்படி இந்த மாதிரி படுக்கும்போது 30 செகண்ட் 20 செகண்ட் இந்த ஆசனம் 30 செகண்ட் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. பிபி இருக்கும் தொடக்கூடாது. அதுக்கு தான் இந்த மெத்தட் செய்யறோம், அதுக்கு தான் இந்த மெத்தட் செய்ய சொல்றோம். சிலருக்கு அது பிபி எதிர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப்படி இருந்தா வேண்டாம், செய்யக்கூடாது. நான் தான் சொன்னேன், பிபி தான் யோகா செய்யறதுக்கு எதிரி. இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானது என்ன பொறுத்தவரைக்கும் கேன்சரை விட ரொம்ப மோசமானது இந்த பிபி அல்சர். என் அனுபவத்தில் நான் சொல்றேன். உங்களுக்கு பிபிங்கிறது சாதாரண ஒரு விஷயம், அல்சருக்கு சாதாரண விஷயம். ஆனா இருக்கிறதுலயே மோசமானது அனுபவத்துல 18 வருஷம் அனுபவத்துல இந்த பிபியும் அல்சர் தான் மோசமானது. ஏன்னா எதையுமே செய்ய விட. திடீர்னு பிபி வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு யோகாசனங்கிறது வந்து பாம்பு மாதிரி, நல்ல பாம்பு மாதிரி ஏறிச்சுன்னா சர்ன்னு ஏறிடும், திடீர்னு கோமா ஸ்டேஜ் தான். அதனால வந்து ரொம்ப கவனம் தேவை. பிபி இருக்கிறவங்க தொற்றாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஆதங்கப்பட்டுக்கோங்க. இறைவா என்னால எல்லாம் செய்ய முடியலையே, எனக்கு எப்படா இந்த வாய்ப்பு கொடுப்பேன் அப்படி வேணா வேண்டிக்கோங்களேன் கண்டி. சரி செஞ்சுதான் பார்த்துருமேன்னு செஞ்சு ஏதாவது, ஏன்னா வாரத்தில் ஒரு முறை தான் நீங்க கான்டாக்ட் பண்ண முடியும், பார்க்க முடியும். அந்த ஒரு வாரத்துல எங்க போய் எங்க ஹாஸ்பிட்டல் படிப்பீங்களோ யாரும் தெரியாது. அதனால வந்து இந்த பிபி இருக்கிறவங்க தொடாதீங்க. ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்கிறவங்க தொடக்கூடாது. நீங்க யாராவது வீட்டுல போய் சொல்லி கொடுத்து பம்பு எடுத்து வச்சிடாதீங்க. யாருக்கும் சொல்லி தர வேலை உங்க வேலை கிடையாது. கத்துன்னு உங்களை நீங்க சரிப்படிய வழி பாருங்க. நீங்க யாராவது சொல்லி கொடுத்து வம்பு எடுத்து வச்சுன்னு வந்தீங்கன்னா அது நாங்களாம் பொறுப்பு முடியாது. சரியா? கழுத்து தூக்காம ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும் கையை. இவ்வளவு நேரம் ஆகணும் வச்சுட்டு அப்படியே மெதுவா நீட்டு அதேதான். இப்படி பண்ணாருன்னா 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் பேக் பெயின் கிளியர். பேக் பெயின் வராது, அவ்வளவுதான், சரியா போச்சு. 3 நாள்ல சரியாயிடும். அதிகபட்சம் 1 வீக். அடுத்த வாரம் வந்து உட்கார பேக் பெயின் சரியாயிடுச்சு, குறைஞ்சு வந்துச்சுன்னு வந்து உட்காந்துடும். இன்னொன்னு, பேக் பெயின் இருக்கிறவங்க பயங்கரமான அந்த அடி முதுகு வலி பயங்கரமா இருக்குன்னா எக்காரத்தை கொண்டும் முன்னாடி குனிற வேலையை பண்ணிடாதீங்க. முன்னாடி மட்டும் குனிக்கூடாது, முன்னாடி இப்படி குனிஞ்சிங்க. அந்த அந்த ஸ்பைனல் கார்டோட அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் சிஸ்டம் மாதிரி ஒரு 8 பக்கவாட்டில் படுக்க போட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நடுவில் வந்து அந்த ஸ்பாஞ்ச் நிறைய விஷயம் இருக்கு அது உள்ள. இதை நீங்க வந்து இப்படி முன்னாடி இப்படி குனிஞ்சிங்கன்னா அது அப்படியே பர்ஜ் ஆகும், வீங்கும், பெயின் அதிகம். அதனால முன்னாடி குனியக்கூடாது, பின்னாடி அப்படி பண்ற மாதிரி மெதுவா பண்ணிக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா பேக் பெயின் குறைஞ்சிடும். நீங்க பைக் போறீங்க ஓட்டுறீங்க, ஒரு 2 மணி நேரம் கண்டினியூ ஓட்டுறீங்க, பேக் பெயினா அப்படி பண்ணிக்க வேண்டியதான். ஒரு இறங்கினா அப்படி பண்ணா, இல்ல வண்டியில உட்காந்து அப்படி பண்ணிக்கலாம். மெதுவா பண்ணீங்கன்னா பேக் பெயின் குறைஞ்சிடும். 24 ஹவர்ஸ் நீங்க பைக் ரைட் பண்ணலாம், பேக் பெயின் வராது. அதனால முதுகுத்தண்டோரத்துல வலி இருக்குன்னா முன்னாடி குனியாம பார்த்துக்கணும். அது மாதிரி இருக்கு. யாருக்கும் அந்த மாதிரி வலி இருக்கா? பேக் பெயின், அடிமுது வலி ரொம்ப மோரா இருக்கு, நீங்கண்ணா முன்னாடி குனியாம பார்த்துங்க. குனியவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் உங்களால. விநாயகர் முடியாம பார்த்துட்டா இருப்பாரு, பாவம், கஷ்டமா இருக்கு. அவர் மாதிரி இருக்கிறது கஷ்டமா இருக்கு. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி குனியாதீங்க, பின்பக்கமா பெண்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பிறையாசனம் பேர் அது. பிறையாசனம் இப்படி கை எப்படி வச்சுன்னு அப்படி பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? இந்த ஆசனம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பேக் பெயின் வராது. அதுக்கப்புறம் வந்து தொடை குறையும், தொப்பை குறையும், வயிறு குறையும், மேலே குறையும், கீழே குறையும். இதெல்லாம் வந்து ஜென்ரலா சொல்றது. இது வந்து ஒரு 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 யோகா டீச்சரா ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்து பண்ணாருன்னா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. நாம அது கிடையாது, இது தாண்டி ரிசர்ச் பண்றாரு.
ரிசர்ச் பண்ணும்போது தான் இதெல்லாம் சொல்லுது. தெரியுமா அபானன் சமானம்லாம் தெரியுமா அவருக்கு? ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா ஒண்ணும் இல்லை, இப்படிதான் நடத்த கிளாஸ். தாண்டின விஷயம் அதை பார்க்கணும். புரிஞ்சுச்சா? இந்த ஆசனத்தை ஒண்ணு சொல்லும் போதே கேட்கும் போதே ஆணு பாக்குறீங்க. அவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்ப நான் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நான் எந்த கண்டிஷன் இருக்கிறேன், என்ன பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு என்ன நடந்துருக்குன்னு தெரியுதா இல்லையா? இப்போ அனலைஸ் பண்ண முடியுதா அவங்களால? எல்லாருக்கும் இப்போ தெரியாது என் பிரச்சனை என்ன இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, எதனால இது வந்துடுது, நான் என்ன பண்ணணும் தெரியுதா? அடுத்த வாரம் பேதி மாத்திரை கொடுத்த உடனே பட்டுன்னு வாங்கணும். 100 ரூபா ரெடி பண்ணிங்க. பேதி மாத்திரை பிளஸ் வந்து அந்த அல்பன்டாசின் ஒரு பூச்சி மாத்திரை கொடுப்பேன். அது அங்க வேணுன்றும் வாங்கி கம்பெல்லாம் பண்ண மாட்டேன், அதுவும் அவங்க இஷ்டம். பேதி மாத்திரை அங்கே ஒரு 100 rupees கொடுத்துட்டு மாத்திரை வாங்கி போயிடுங்க. விளக்குங்க சொல்லுவோம் எப்படி சாப்பிடணும், அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளக்கம். அது சரியா சொல்லணும், சரியா சொன்னதை சரியா புரிஞ்சுட்டு போய் நீங்க செய்யணும். அப்படி இருந்ததுன்னா பேதியா இருக்கும். இல்லைன்னா உங்க கதை அன்னைக்கு கந்தல். நைட்டெல்லாம் வச்சு செய்யும், ஒரு நாள்ல இருந்து ஃபுல்லா வச்சு செய்யும். அதனால கவனமா கேட்கணும். அடுத்த வாரம் சரியா? அடுத்த வாரம் ஹைட் வெயிட் பார்க்க போறோம். ஹைட் வெயிட் பார்த்துட்டு அந்த பேதிக் சாப்பிட்றது அப்ளிகேஷன்லாம் சொன்னோம் இல்லையா? உங்க பிரச்சனை என்னன்றதுலாம் மொத்தமா லிஸ்ட் அவுட் எடுத்துரும் நாளைக்கு. அடுத்த வாரத்துல லிஸ்ட் அவுட் எடுத்துட்டுனா யாருக்கு என்னென்ன பிரச்சனை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே விட்டுறேன்பா. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நான் என்ன பயிற்சி கொடுக்குறது டிசைன் பண்ணும். கோர்ஸ் டிசைன்ங்கிறது அடுத்த வாரம் தான் முடியும். உங்க பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கோர்ஸே டிசைன் ஆகும். சரியா? அது அடுத்த வாரம் பார்க்க. இந்த ஆசனம் புரிஞ்சிச்சா? இன்னொரு மாதிரி செஞ்சு காமிச்சிடறேன். பிரேக் போயிடுங்க, போயிட்டு வந்து அடுத்த ஆசனம் கற்றுக்கலாம். ரெடி? அப் 1 2 3 4 5 6. அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. down. 1 2 3 4 5 6. இதுல டவுட் கேட்கற கேட்டுருங்க, பிரேக் போலாம். இல்ல டவுட் இருக்கா இருக்காது? அதான் எரியுதா, குத்துதா, கொடையுதா, வலிக்குதா? பச்சை புண்ணா வலிக்குது. இங்க இருந்து இழுக்குதா காலு? இதுக்கு பேர் தான் என்ன சொன்ன நேரத்துக்கு முன்னாடி, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் சையாட்டிக்கான்னு பேரு. இது சையாட்டிக்காங்கிறது எதனால வரும்? வாத நோய். வாதத்தை கிளீன் பண்ணா இந்த வலி பாதி குறையும். 1 முறை சாப்பிடுங்க, தேவைப்பட்டா 2 முறை சாப்பிடுங்க, தேவைப்பட்டா 3 முறை கூட சாப்பிடுங்க. ஆனா கேப் உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு மாசம் 2 மாசம் அப்படி ஒரு மாசம் கேப் கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வாத நோய், வாதத்தை முதல்ல சரி பண்ணிடுங்க. வாதத்தை சரி பண்ணாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாதத்தை நீங்கள் சரி செய்யாமல் உங்கள் நோய்களுக்கு எத்தனை விலை மிக்க மருந்துகளை நீங்கள் வாங்கி உட்கொண்டாலும் அது பயனற்றது. வாதம் தான் உங்களை சரி பண்ண விடாம தடுக்கும். புரியுதா? வாதத்தை சரி பண்ணினா அடுத்தது போங்க, கொஞ்சம் வேலை செய்யும். நீ வாதத்தை சரி பண்ணாம நீ எவ்வளவு காஸ்ட்லி, நீங்க அதாவது அமெரிக்கால இருந்து கப்பல்ல வந்து ஃபிளைட்ல இருந்து சொல்லி வாங்கி போடும், ஒரு மாத்திரை 1 லட்சம் கூட வாங்கி போடும், புரோஜனமே கிடையாது, வேலை செய்யாது. காத்து, அந்த காத்தை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அந்த காத்து அடிக்கும் போது தசவாய்கள் சொன்ன இல்லையா, 10 வாய்க்கள் அப்படியே சீற்றமாயிடும். 10 வாய்க்கள் சீற்றமடையும் போது தான் கொட்டாய் விடுறதும், டயர்டா இருக்கிறதும், தூக்கம் வர்றதும், தலைவலி வர்றதும், உடம்பெல்லாம் ஊதி போறதும், உடம்பு கனமா அப்படியே வெயிட்டா இருக்கிறதும், இதெல்லாம் அந்த காத்து பண்ற வேலை. இந்த காத்தை புடுங்கி கிளீன் பண்ணி எடுத்துட்டேன்னா பாதி குறைஞ்சிடும். சரியா? இதெல்லாம் நிறைய விஷயம் உள்ள இருக்கு, போக தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது வரைக்கும் டவுட் இல்லைல்ல? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 40 வாரம் சொன்னோமா, பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி போறோம். பொறுத்தவர்களுக்கு பொறுமையா இருக்கும், எல்லா பலனும் கிடைக்கும். அவசரப்பட்டீங்கன்னா அந்த அவசரப்படும் போது அந்த அவசரத்தினால வந்து நீங்க கோவப்படுங்க, சில நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது, லேட் ஆகும், இது அது அப்படின்னு கேட்டுங்கன்னு பிடிக்கணும் போற மாதிரி இடம். அதான் பொறுமையா இருந்து சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, நான் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. உரிமையோட கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, என்னென்ன பிரச்சனையும் கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன். கேட்டு சரி பண்ணி போற வழியை பாரு. சரியா? சரி, போதும்ல?